அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ ஓகே தானே? இது ஸ்டார் அகாடமியுடைய வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இது 122வது ஜோதிட சிறப்புரை கூட்டம். இந்த வார சிறப்புரைக்கான தலைப்பு கேபி ஜோதிடத்தில் நுணுக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பு. ஸோ இன்றைக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறவர் அன்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய திரு ஜெயபாபா கலைப்பிரியர் ஐயா. அவங்க ஏற்கனவே நம்முடைய தளத்தில் ஐயா சிறப்புரை ஆற்றியிருக்காங்க. ஜோதிடத்தில் நவாம்சத்தின் பங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிறப்புரை ஆற்றியிருக்காங்க. அதே மாதிரி நட்சத்திர சாரத்தின்படி பலன் காணும் முறை அப்படிங்கிற விஷயத்துல ஏற்கனவே சிறப்புரை ஆற்றியிருக்காங்க. இன்றைக்கு கேபி ஜோதிடத்தில் நுணுக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புல எல்லாரும் மியூட் பண்றேன். இடையில யாரும் பேச வேண்டாம். கொஸ்டின் செஷன் வரும்போது பேசலாம். ஐயா ஜெயபாபா ஐயா, நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிடுங்க ஐயா. ஜோதிடத்தில் பல அம்சங்கள் இருக்கிறது. பாரம்பரிய ஜோதிட முறை, மேற்கத்திய ஜோதிட முறை, இப்படி ஐநாம்சத்துல பல விஷயங்கள், பல கருத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரி ஜோதிடத்திலும் கேபி ஜோதிட முறை, நம்முடைய மதிப்பிற்குரிய என்ஆர் ராகவாச்சாரியாருடைய மீனாட்டு நாடி ஜோதிட முறை, இப்படி பல முறைகள், அட்சய லக்ன பத்ததி சமீப காலங்களில், இப்படி பல முறைகள் ஜோதிடத்துல இருக்கு அப்படிங்கிறத நண்பர்கள் எல்லோரும் அறிவோம். இதில் பெரும்பாலான அன்பர்கள் பாரம்பரிய ஜோதிட முறை போன்று பல அன்பர்கள் கேபி ஜோதிட முறையும் பின்பற்றி வருகிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்று சொல்லக்கூடிய கேபி ஜோதிட முறையும் பின்பற்றி வருகிறார்கள். இன்றைக்கு அந்த விஷயங்களை அவருடைய புதல்வன் திரு ஹரிஹரன் அவர்கள் அந்த விஷயங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறாங்க. காலஞ்சென்ற கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய அந்த சித்தாந்தங்களை, அவருடைய ஜோதிட கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் அவருடைய மகன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கேபி ஜோதிட முறையும் பரவலாக பலன் கணிப்பதற்கு பல சூட்சுமமான விஷயங்களுக்காக பரவலாக ஜோதிடர்களால் பயன்படுத்தப்படுகிறது. இதுல சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இது பாரம்பரிய ஜோதிட முறை ஆனது அல்ல அப்படின்னு ஒரு கருத்து. இது பாரம்பரிய ஜோதிட முறையை ஒட்டிய விஷயம்தான் அப்படின்னு ஒரு கருத்து. நாம் அந்த முரண்பாட்டுக்குள் பெரியதாக வரவில்லை. அந்த விஷயம் வரும்போது அப்படி ஒரு கருத்து வந்தா நம்ம ஜெயபாபா ஐயா அது சம்பந்தமான தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. பட் இன்றைக்கும் பல ஜோதிடர்களால் இந்த நட்சத்திர சார முறை, பாவ முறைகள், அதை வைத்து துல்லியமாக பலன் கணிப்பதற்கு உதவுகிறது என்கிற ஒரு கருதுகோள் அடிப்படையில் இந்த கேபி ஜோதிட முறையும் புதிதாக ஜோதிடத்துறைக்கு வரக்கூடிய அன்பர்களும், இதே ஜோதிடத்துறையில் நீண்ட நாட்களாக அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய, நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய பெரியவர்களும் இந்த கேபி ஜோதிட முறையும் ஒரு விஷயமாக கையாண்டு வருகிறார்கள். ஜோதிடர்களுக்கு பலன் சொல்வதற்கு ஒரு நல்லதொரு வழிமுறை இருக்கும் பட்சத்தில் அதை வரவேற்க வேண்டியது ஸ்டார் அகாடமியுடைய கடமை. அப்படிங்கிற விதத்தில் ஐயா அவர்களை கேபி ஜோதிடத்தில் நுணுக்கங்கள், கேபி ஜோதிடத்தின் நுணுக்கங்கள் அல்ல, கேபி ஜோதிடத்தில் நுணுக்கங்கள்,
ஸோ இந்த 2 வார்த்தைகளுக்கும் அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஸ்டார் அகாடமியுடைய 122வது வாராந்திர சிறப்புரை கூட்டம். ஐயாவை பற்றி அறிமுகம் சொல்றது அப்படின்னா, 1965ஆம் ஆண்டு மே மாதம் வருஷ நாட்டில் பிறந்தவர். வருஷ நாடுன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு பேரழகு மிக்க ஒரு பகுதி அப்படின்னு ஒரு காலத்துல பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய தேனிக்கு பக்கத்துல அருகில் ஒரு மிக அருமையானதொரு சுருளி ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனாலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுருளி ஆண்டவர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இறைவனுடைய பெயரை தன் நாமமாகவே அதை வைத்துக் கொள்வார்கள். காலஞ்சென்ற நகைச்சுவை நடிகர் சுருளிவேல், போடி சுருளிராஜன், போடி சுருளிவேல்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார்னு நினைக்கிறேன். என்னங்கய்யா ஜெயபாபையா, மியூட்ல இருக்கீங்க. போடி பக்கத்துல சிலம்பரத்துப்பட்டி ஒரு ஊர்ல இருந்தாரு. அவர் எங்க ரிலேஷன் தான். ஓ ரைட். ஸோ ஐயாவுடைய தகப்பனார் பெயரும் சுருளியப்பன். இப்போ இறைவனுடைய நாமத்தாலே தன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகள் அழைக்கப்படணும் அன்றைக்கு பெரியவர்கள் செய்திருந்த ஒரு விஷயம். இன்றைக்கும் அதை பல பேர் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஒரு அர்த்த புஷ்டியாக இல்லாமல் இறைவனுடைய பெயரை வைப்பது, புஷு புஷுன்னு வெறும் ஓசைகளுக்காகவும் ஒரு இந்த பெயருக்குள் உள்ளார்ந்த அர்த்தம் எதுவும் இல்லாமல் வெறுமனே ஒரு வார்த்தைகளுக்காக இன்றைக்கு பெயர் சூட்டப்படுகின்ற இந்த காலத்தில் அன்றைக்கு பெரியவர்கள்லாம் அந்த பகுதியோட தெய்வம் அல்லது குல தெய்வம் அல்லது ஊர்காத்த தெய்வம், எல்லை தெய்வம், இந்த பெயர்களை தான் அழைப்பாங்க. இன்றைக்கும் பல ஊர்களில், குறிப்பாக நகர்ப்புறங்களில் குறைந்திருந்தாலும் கிராமப்புறங்களில் முதல்ல குழந்தை பிறக்கும் போது அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை அல்லது ஊர் தெய்வத்தினுடைய பெயரை சூட்டிவிட்டு தான் அதற்கு பிறகு இவர்கள் வேறொரு நாமகரணம் சூட்டுகின்ற வழக்கம் இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம ஜெயபாபா கலைப்பிரியர் ஐயாவுடைய தகப்பனார் பெயர் சுருளியப்பன், தாயார் பெயர் பவளக்கொடி. விவசாயம், அரசியல், இந்த ரெண்டுலேயும் வளர்ந்த குடும்பம். ஐயா 1992 ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தாங்க. 99 ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்தாங்க. திருவருள் ஜோதிட பயிற்சி மையத்தில் ஆரம்பமும் உயர்நிலை ஜோதிடமும் படித்தாங்க. ஜோதிட ரத்னா அப்படிங்கிற பட்டம் பெற்றாங்க. பிறகு பின்னாளில் பொட்டி ஸ்ரீராமுலு பல்கலைக்கழகம் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அதில் எம்ஏ ஜோதிடம் படித்தாங்க. அதற்கு பிறகு அவர் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் அவரை கெஸ்ட் லெக்சரராக, எம்ஏ ஆஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெஸ்ட் லெக்சரராக அழைச்சிருந்தாங்க. ஸோ அதையும் சில காலம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோதிடத்தில் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னு நம்ம ஐயாவை சொல்லலாம். ஐயாவுக்கு ஜாமக்கோல் தெரியும், பிரசன்னம் தெரியும், கேபி முறை தெரியும், பாரம்பரிய ஜோதிடம் தெரியும், அக்ஷய லக்ன பத்ததி தெரியும், மீனாட்டு நாடி தெரியும், இப்படி வாஸ்து விஷயங்கள் தெரியும். இப்படி பல விஷயங்கள் ஜோதிடத்தின் உள்ளார்ந்து அதன் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலும் தாகத்தினாலும் உள்ளார்ந்து சென்று கொண்டிருக்கிறவர். ஒரு பள்ளியில் பிரின்சிபாலாக இருந்தவங்க ஜோதிடத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டி இதன் மீதான ஒரு தாக்கத்தினால் அந்த பிரின்சிபால் பணியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு முழு நேரமாக ஜோதிடத்திற்காக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர். ஸோ மாயாண்டி சித்தர் அப்படிங்கிற ஒரு மகானுடைய பூரணமான அருளாசி தான் ஐயாவை இங்கே ஜோதிடத்துக்கு வர வச்சது. ஸோ அந்த மாயாண்டி சித்தர் மகானுக்கு ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்தாலும் கூட இது என்னத்தான் போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஐயாவை ஆசீர்வாதம் பண்ணி மாயாண்டி சித்தருடைய பூரணமான ஆசீர்வாதம் இன்றைக்கு நம் முன்னால் ஒரு ஜோதிடராக நிற்க வச்சிருக்கு.
நவீன ஜாமக்கோலில் கேபி முறை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியே அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ மகரிஷி ஜோதிட பயிற்சி குடில் அப்படின்னு ஒரு ஜோதிட மையத்தை அமைச்சு ஏராளமான மாணவர்களுக்கு நேர்முகமாகவும் ஆன்லைனிலும் ஜோதிட பயிற்சி அளிச்சுட்டு வராங்க. நிறைய பணிகள் இருக்கிறவங்க, பழகுவதற்கு அன்பானவர், ரொம்ப சர்வ சகஜமாக பழகக்கூடிய ஒரு அன்பர். நான் நேரில் ஒரு 2-3 முறை பார்த்ததில் எனக்கு கிட்டிய அனுபவம். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்போது தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ மனநிலையிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்மிடம் சுலபமாக அடுத்தவர்கள் அணுகுவது சிரமமாக இருக்கும். ஆனால் இங்கே ஐயா கிட்ட அப்படி இல்லை. இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் பழகுவதற்கு இனிமையாகவும் எல்லோருடன் சர்வ சகஜமாக இருக்கக்கூடியவர். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஐயா நம்முடைய தளத்திற்கு வந்து ஸ்டார் அகாடமியில் கேபி ஜோதிடத்தில் நுணுக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறது. இது எங்களுக்கெல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விஷயம். ஐயா அவர்களை அன்போடு தளத்திற்கு வருக வருக என்று பங்கேற்றவர்கள் சார்பிலும் ஸ்டார் அகாடமி சார்பிலும் அன்போடு வரவேற்று மேடை ஐயாவசம் ஒப்புவிக்கிறேன். ஐயா, நீங்க தொடரலாங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு. ஓம் நமச்சிவாய். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்று சொல்லியிருக்கும் எல்லாம் உள்ள மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால எல்லாம் சிறப்புற்று விளங்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். என் இனிய ஜோதிட சொந்தங்களே, அனைவருக்கும் என்னுடைய பரிவார வணக்கம். இந்த தளத்தை ஸ்டார் அகாடமி ஐயா பெரியவர், எளியவர் அவர்கள் பல ஜோதிட கருத்துக்களை இந்த மையத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நான் இன்று இந்த தளத்தில் வந்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஜோதிடம் என்றாலே பல வகைகளில் இது வளர்ந்திருக்கிறது. ஆனால் நாம் இப்போது ஒரு 12 ராசி கட்டத்தில் 9 கிரக. உங்க சிக்னல் குறைச்சிருக்கு. 2வது நெட் பேண்ட்வித்தும் குறைவா இருக்கிறதா காட்டுது. நீங்க ஒன்று வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் பேசுங்க. சிக்னல் சரியான பிறகு வேணா வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். வீடியோவும் ஃப்ரீஸ் ஆகுது. பேசுங்கய்யா. இது அன்மியூட் பண்ணிருங்கய்யா. அன்மியூட் பண்ணுங்கய்யா. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப நான் பேசுறது கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. இப்ப கேக்குதுங்கய்யா நீங்க பேசுறது. நீங்க இருக்கிற இடத்துல பேண்ட்வித் ரொம்ப கம்மியா இருக்கு. பேண்ட்வித் சரியான பிறகு வேணா வீடியோ ஆன் பண்ணிக்கலாங்க. பேசலாங்கய்யா. 12 ராசி கட்டம். இந்த 12 ராசி கட்டத்துல கொஞ்சம் ஆடியோ மைக்க பக்கத்துல வச்சுக்கோங்கய்யா. கொஞ்சம் ஓகேங்கய்யா, பரவாயில்ல. 12 ராசி கட்டத்துல 9 கிரகங்களை வச்சுட்டு அந்த 9 கிரகங்கள் இருக்கின்ற அந்த பிறக்கும் நேரத்தில் 12 ராசி கட்டத்தில் 9 கிரகங்களை வைத்து பலன் சொல்வது முதல்ல நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 9 ராசிக்கு அந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள 9 கிரகங்களை வச்சு குரு ஆணாகவும், சுக்கிரனை பெண்ணாகவும், தந்தை சூரியனாகவும், சந்திரனை தாயாகவும் வைத்து இப்படி உறவு முறைகளுக்கெல்லாம் பலன் பார்த்து பலன் சொன்னாங்க. அந்த பலனுக்கு பேர் தான் நாடி ஜோதிடம் என்று பெயர், அல்லது ராசி ஜோதிடம் என்று பெயர்.
இந்த நாடி ஜோதிடம், ராசி ஜோதிடத்தை தமிழ்நாட்டில் வளர்த்த குரு ராமசுப்பா ஐயா அவர்களை மானசீகமாக குருநாதர் மானசீக குருநாதர் அவர்களை இந்த நல்ல நேரத்திலே நினைந்து பார்க்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு நன்றியும் அந்த நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அப்ப இந்த 12 ராசி கட்டத்தை வைத்து பலன் சொல்லும் போது இந்த குரு என்று மேசத்தில் இருப்பதாக வைத்துக் கொண்டால் அது ஒரு வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போகுது. அந்த ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு அங்க பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆன்மானுக்கு பிறகு ஒரு வருஷமாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா லக்னம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, கொண்டு வந்தாங்க. பராக்கிரம ரிஷி ஒரு 13,000 சுலோகங்களை தொகுத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அவர் வாய்மொழியா இருந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஏடுகள்ல இருந்தெல்லாம் தொகுத்து அதை என்ன பண்றாருன்னா லக்னம் தனி மனித ஜாதகத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு தனி மனித ஜாதகம் அதான் லக்னம் ஏற்படுத்துறாங்க. இப்ப இந்த லக்னம் அப்படின்னு வந்த உடனே மேசம் லக்னமாக வைத்துக் கொண்டோம்னா மேசம் இந்த லக்னம் 2 மணி நேரத்துக்கு அந்த லக்னம் அந்த மேசராசியில் தான் இருக்கும். அதை எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா சூரியன் மேசராசியிலிருந்து துவங்கி மறுபடியுமே மேசராசி வர்றதுக்கு 1 வருடம். அதே மாதிரி 1 டிகிரி நகர்ந்தால் 1 நாள் அப்படின்னு எடுத்தாங்க. ஆனா அதையே ஒரு ராசியை லக்னம் நகர்ந்தால் 2 மணி நேரம் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்ப இந்த 2 மணி நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே ஒரே லக்னமாகவும் இந்த 12 ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றாக இருக்கும். இதை வைத்தும் பலன் பார்த்தாங்க. ஒரு நாடிங்கிற பலன் இருந்துச்சு. அதுக்கடுத்து லக்னத்தை வச்சு அந்த லக்னத்தை பலன் பார்க்கும்போது அந்த லக்னத்தை என்ன செஞ்சாங்கன்னா மறுபடியும் அந்த மேச லக்னம் அப்படிங்கிறத அந்த மேசராசிக்குள்ள இருக்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அசுவனி, பரணி, கிருத்திகை. இப்ப 2 மணி நேரம் கொண்டுள்ள அந்த மேசராசிய அஸ்வினி நட்சத்திரம்ங்கிற ஒரு 53 நிமிஷத்துக்குள்ள இந்த லக்னம் நகரும். அப்ப 53 நிமிஷத்துக்குள்ள நகரும் போது அப்போ 1 மணி நேரத்துக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகளை வேறுபடுத்தி காட்டலாம், ஒரு பொதுத்தன்மை கொண்டு வரலாம்னு அடுத்து நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து லக்னம் எந்த நட்சத்திரத்தின் பாதையில் இருக்கிறது, எந்த ராசி மண்டலத்தில் எந்த ராசி பாதையில் இருந்தது, இப்ப எந்த நட்சத்திர பாதையில் இருக்கிறதுன்னு வச்சு பலன் பார்த்தாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா அப்படி பலன் பார்க்கும்போது ஒரு ராசிக்கு ஒரு 12 ஒரு நாளைக்கு ஒரு 12 பேருக்கு பலன் பார்த்துக்கிட்டு இருந்தது 12 ஜாதகங்களாக தனித்து காட்டுந்த நட்சத்திரமாக வரும்போது 27 பேருக்கும் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இந்த நட்சத்திரத்தை என்ன பண்ணாங்கன்னா 4 பாதங்களாக, பாதம் அப்படின்னா கால்வாசி என்ற அர்த்தம். அப்ப அந்த கால்வாசியா பிரிக்கும் போது அந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு 13.20 பாகை கலை. அதை 4 பூரா பிரிச்சோம்னா 3 பாகை கலை அப்படின்னு பிரிச்சு ஒவ்வொரு பாதமா பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு ராசிக்குள்ள 9 பாதம் வருது. அப்ப ஆக மொத்தம் 108 பாதங்களாக வருது. இது ஒரு பொதுத்தன்மையாக இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு ராசியின் அதிபதி செவ்வாய், நட்சத்திரத்தின் அதிபதி கேது, அதுக்கடுத்து பாதம் அதே கேது, அது 1ஆம் பாதம். இப்ப 1ஆம் பாதமாக இந்த 4 பாதங்களா பிரிக்கும் போதுதான் அம்சம் அப்படின்னு வருது. இப்ப அம்சமா வரும்போது அஸ்வினி 1ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தா அவர் அம்சத்துல அதே இருப்பாரு. அஸ்வினி 2 அப்படின்னா அம்சத்தை ரிஷபத்துக்கு போயிடாரு. இப்படி 3ஆம் பாதம்னா மிதுனா, 4ஆம் பாதம்னா கடகம். இப்ப லக்னத்தை வேறுபடுத்தி பலன் சொன்னாங்க. இப்படி பல முறையில் இப்படி பலன் சொல்லி பார்த்ததுல பாரம்பரியத்துல இவ்வளவு இருந்துச்சு. எதையுமே நாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல அவ்வளவு சிறப்பாக பாரம்பரியம் என்பது ஒரு அற்புதமான விஷயம்தான். அந்த பாரம்பரியத்துல இப்ப நல்லா கவனிங்க, அந்த காலத்துல துல்லிதமாக பலன் சொல்வதற்கு எப்ப முத ராசி ஜோதிடமா இருக்கும்போது தசை இல்லை, தசா கணிதங்கள் இல்லை. அதுக்கடுத்து லக்னம் எப்ப வருதோ, பாவம் எப்ப வருதோ, எப்போ 12 வீடுகள் வந்துச்சோ அப்போ தசா கணிதங்கள் வந்துருச்சு.
இந்த விம்சோத்தரி தசாங்கிறது ஒரு அற்புதமான முறை. அந்த விம்சோத்தரி தசத்தின் அடிப்படையில தான் நம்ம அந்த விம்சோத்தரி தசையின் அடிப்படையில் தான் ஒரு சம்பவம் எந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சந்திரன் அவன் பிறக்கும் போது, ஒரு நபர் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரோ அது தசை. இப்ப நமக்கு என்ன புரிஞ்சு வச்சுன்னா, நட்சத்திரம் என்பது திசை. அந்த திசைய 9 கூறாக்கணும்னா புத்தி. அந்த 9 கூறா மறுபடியும் 9 கூறணும்னா அந்தரம். அப்ப தசா புத்தி அந்தரம். அப்ப தசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் இப்படி 8 பிரிவுகளாக அந்த காலத்துல பிரிச்சிருக்காங்க. துல்லிதமா போயிருக்காங்க. அப்ப 8 பிரிவுகளா பிரிச்சு அப்ப தசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் அப்படின்னு பிரிச்சுட்டு அதுக்கடுத்து பின்னா அப்படின்லாம் பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பிராணா லிப்தா இப்படி பல பிரிவுகளை பிரிச்சு அதை ஏன் பிரிச்சாங்க அப்படின்னா, ஒரு காலம் மொத்த அளவுல ஒரு பல வருடங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை கூறுவது தசை என்றும், சில வருடங்களை கூறக்கூடியது புத்தி என்றும், அதுல சில மாதங்கள் அடிப்படையிலையும் சொல்றோம்னா அந்தரம், அடுத்து சூட்சமம், நாள் கணக்குல சொன்னோம்னா சூட்சமம், அதிசூட்சமம் அப்படின்னா நாளிகை கணக்குல, இப்படி ஒவ்வொன்றையும் அப்படியே குறுகி 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 போகும்போது ஒரு தெளிவு கிடைக்கிறது. கடைசியில வந்துதான் லிப்தா அப்படின்னு சொன்னாங்க. இந்த லிப்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய நாடி துடிப்பு, இதய துடிப்பு, ஒரு இதயம் 72 தடவை துடிக்குமா. இந்த 72 தடவை துடிப்புக்குள்ள எத்தனை இதய துடிப்பில் இந்த சம்பவம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப பாருங்க, பிராணம்னா மூச்சு காற்று, பிராணம் தான் மூச்சு காற்று. அந்த பிராணத்தின் அடிப்படையில் மூச்சு எத்தனை சுவாசங்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்கிறாரு. இந்த 21,600 தடவை எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தை 13.20 800 கலையாக்கணும்னா, 800 கலையையும் 27 நட்சத்திரத்தையும் பெருக்கணும்னா 21,600 தடவை வருது. அதனாலதான் அந்த பிராணன் இந்த உயிர் காற்று மூச்சு காற்றையும் வைத்து நம் முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. இப்ப இது துல்லிதத்துக்காக வரும்போது அதுக்கு பிறகு என்ன வருது அப்படின்னா, இந்த 2 மணி நேரத்துல இருந்த கொஞ்சம் 1 மணி நேரம் வந்துச்சு. அப்புறம் 13.20 நிமிஷத்துக்குள்ள ஒவ்வொரு பாதத்திலையும் குழந்தை பிறந்ததை பாகுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பாரம்பரியம் சொல்லுது. அதுக்கடுத்து இந்த பாரம்பரியத்துல அதை விட நவீன முறையில கேஎஸ்கே ஜோதிட மார்த்தாண்டன் கேஎஸ்கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி பத்ததிங்கிறதுல இந்த புத்தியை, அதாவது தசா புத்தி, அந்த புத்தி அதாவது தசையை, நட்சத்திரத்தை 9 சமக்கூறாற்ற, அதாவது எப்படி சொல்லணும்னா விம்சோத்தரி தசையின் அடிப்படையில் பிரிச்சு அதுக்கு பலன் சொல்லணும். அதுதான் சரியா வரலாம். ஏன்னா 2.5 நிமிஷத்திலிருந்து 8 நிமிஷத்துக்குள்ள குறைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சப்ளாடு மாறுபடும். அதனால சப்ளாடு தான் ஒரு குறுகிய, அதாவது ஒரு துல்லிதமானது இருக்கும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த மார்த்தாண்டன் அவர் கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே காலாம்சம் அப்படின்னு மீனா 1 மீனா 2 என்பதை இந்த சப்ளாட அவர் கண்டுபிடிச்சு, அப்ப அவர் கண்டுநாடு சொன்னாங்க. அவங்க 243 சப்ளாடு கண்டுபிடிச்சாங்க. அந்த 249 சப்ளாட் ஆக்கின பெருமை கேஎஸ்கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சாரும். அப்ப இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். எப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தை 13.20 கலையாக்கணும்னா 800 கலை. இந்த அந்த காலத்துல இந்த விம்சோத்தரி தசத்தின் அடிப்படையில 120 வருஷங்களாக வச்சிருக்காங்க. இந்த 120 வருஷத்தை இந்த 800 கலையை வகுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 6 கலை 40 விகலை அப்படின்னு வருது. அப்போ 6 கலை 40 விகலை தான் ஒரு வருஷத்துக்குன்னா, அப்ப இந்த தசா வருஷத்துல குறைவான உள்ளது சூரியன் தான். இந்த சூரியன் தன்னுடைய ஆற்றலை இந்த பூமிக்கு 6 ஆண்டு காலம் கொடுத்து கொண்டிருக்கிறதாகவும், அங்கிருந்து வரும் அந்த ஆற்றல் 6 வருடம் அது வந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அது 6 வருடம் அப்படின்னு வச்சாங்க. அப்ப அதிகமான ஆற்றல் ரொம்ப காலம் வந்துகிட்டு இருக்கிறது தான் சுக்கிரனுக்கு 20 வருஷம் வச்சாங்க.
இப்ப அந்த 6 வருடம் கொண்டுள்ளதுக்கு 6.40 கலை இந்த விகலைய ஆறால அந்த 6ஆல பெருக்கணும்னா 46.40 கலை விகலை வருது. அப்ப அசுவனி நட்சத்திரத்துல அந்த 13.20 டிகிரியில ஒரு 46 கலை, இந்த 40 மட்டும் கேது. அப்ப இந்த கணிதத்தை ஒரு கேது, அப்ப இப்ப யாரு தெரியவங்கன்னா சுருக்கமா சொல்ல வந்துடுறாங்க. ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேச ராசிங்கிறது ஒரு வீடு. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய், அவர் தான் அப்பா. அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அஸ்வினிங்கிற ஒரு பிள்ளை, அஸ்வினி, பரணி, கிருத்திகங்க 3 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து அந்த அஸ்வினிக்கு 9 பிள்ளைய, பரணிக்கு 9 பிள்ளைய, சூரியனுக்கு 9 பிள்ளைய. ஆனா அங்க தேவை என்ன அப்படின்னா, அங்க பார்த்தோம்னா அங்க ஒரு பாதம் தான் இருக்கு. அதனால அங்க எத்தனை சப்ளாட் இருக்குன்னா, எத்தனை குழந்தைகள் பேர குழந்தைகள் இருக்காங்கன்னா 22 சப்ளாட் இருக்கு. மேசத்துல 22 புள்ளி இருக்கு. அப்ப மேசத்துல 22 புள்ளியும், அத ரிஷபத்துல 19 புள்ளியும், மிதுனத்துல 21 புள்ளியும், கடகத்துல 21 சப்ளாட் இருக்காங்க. மொத்தம் 83 சப்ளாடு. இந்த 83 சப்ளாடு இப்படியே டோட்டலா பார்த்தோம்னா 249 சப்ளாடு புத்திநாதர்கள் இருக்காங்க. இந்த 249 புத்திநாதர்களை வைத்து பலன் சொல்வது, லக்னம் பயணித்து அதன் மீது செல்லும் போது பலன் எடுப்பதுதான் துல்லிதமாக இருப்பதுன்னு சொல்லுவதுதான் கேபி சிஸ்டம். அப்ப இந்த கேபி சிஸ்டத்துல இந்த 12 வீட்டினுடைய சப்ளாடை நிறுத்தணும்னா, அதை கண்டுபிடிக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் பிறந்த நேரத்தை சரியா கொண்டு வந்து அவங்க நம்மகிட்ட கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கொடுத்தவங்களுடைய அந்த ஜாதகம் இல்லை. அப்ப 12 பாவத்திலையும் 12 பாவத்தின் சப்ளாட துல்லிதமா நிப்பாட்டணும்னா பிறந்த நேரத்தை சரி செய்யணும், அல்லது பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப கேபி சிஸ்டத்துல இந்த பிறந்த நேரத்தை கண்டுகொள்ளாதவர்கள், கண்டுபிடிக்காதவர்கள் தான் கேபி சிஸ்டத்தை தப்புன்னு சொல்றாங்க. அதனால இந்த பிறந்த நேரத்தை சரி செஞ்சு துல்லிதமான 12 வீட்டு சப்ளாடையும் பார்த்தோம்னா அது சூப்பரா அப்படியேவும் அவளுக்கு பலன் வந்துருது. அப்ப அதுக்கு என்ன தேவை? பிறந்த நேரத்தை சரி செய்யக்கூடிய டெக்னிக் வேணும். அதுல கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன பண்றாருன்னா, பிறந்த நேரத்தை சரி செய்யறதுக்கு ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்கும்போது அப்ப இருக்கக்கூடிய அன்னைக்கு கோச்சாரங்கள், அப்ப இருக்கக்கூடிய பிரசன்ன சாட்ல சந்திரன் பிறந்த நேரத்தினுடைய லக்ன புள்ளியை காட்டும். பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய லக்ன புள்ளி பிறந்த நேரத்தை சந்திரனை காட்டணும் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அதை மேல்கிட்ட குறிப்பிடுறார். அப்ப பிறந்த நேரத்தை சரி செய்யும் போது அந்த எந்த லக்னம் எந்த ராசியில விழுந்திருக்கு, எந்த நட்சத்திரத்துல விழுந்திருக்கு, எந்த உபநட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி கோச்சாரத்திலையும் எந்த ராசியில சந்திரன் இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்காருங்கிறதையும் பார்த்து இந்த 2க்கு டேலி பண்ணி தான் லக்னத்தை சரி செய்ய முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம அனுபவம் எல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா, இதுல எல்லாம் சரியா வல்லங்க, இதுக்கு சில சூட்சமங்கள்லாம் இருக்கு. அதுல என் அருமை நண்பர் அருள்வேல் ஐயா அவர்கள்லாம் அதுல வேற விதமான மெத்தடெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு அதை யார்கிட்ட போனாலும் ஒரே மாதிரியாக சப்ளாட நிறுத்த முடியுங்கிறதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு எங்களுக்கு அருமையா சொன்னாரு, அவரு சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இது என்னன்னா கேபி சிஸ்டத்துல என்னன்னா, இன்னைக்கு ஒரு சப்ளாடு போட்டுட்டு இன்னொருத்தட்ட போய் கொடுத்து சப்ளாடுன்னு போடும்போது வேற வேற சப்ளாடை போட்டு வேற விதமாக பலன் சொல்றாங்க. அப்ப இதை சரியா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் இருக்கு. அப்ப பிறந்த நேரத்தை சரி செய்வதற்கு ஆளும் கிரகத்தினுடைய உதவியும் தேவை. அதே மாதிரி லக்ன புள்ளியை இந்த ஆளுங்கிரகத்தை வைத்து சரியாக உட்கார வைக்க வேண்டும். ஆளும் கிரகம்தான் சக்தி வாய்ந்தது, கடவுள் போலது. ஆளுங்கிரகத்தை வைத்துத்தான் பிறந்த நேரத்தையும் சரி செய்ய முடியும். ஒரு சம்பவம் எப்போது நடக்கும்ங்கிறதுக்கும் இந்த ஆளுங்கிரகம் தான் முக்கியமானது அப்படிங்கிறத கேபி சிஸ்டத்துல மறந்துடக்கூடாது. இப்ப பிறந்த நேரத்தை சரி செய்யறதுக்கு எடுத்தோம்னா இந்த கிளாஸ் பூரா போயிடும்.
அதனால நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, பிறந்த நேரத்தை கண்டுபிடிச்சு ஒரு ஜாதகம் நம்ம கையில வந்துடும். இது வந்து என்ன தெரியுது, ஒரு ஜாதகத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த ஜாதகம் அவருடைய ஜாதகம் தானா அப்படின்னு அந்த முடிவை எடுக்கக்கூடியது அந்த திறன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஜோதிடத்தை தான் இருக்கு. அப்ப அந்த உண்மையான ஜாதகத்தை, ஆய்வுக்குரிய ஜாதகத்தை எடுத்து அந்த ஜாதகத்தை இவருடைய ஜாதகம் என்று 12 பாவத்தினுடைய சப்ளாடையும் நிப்பாட்டி அவருக்கு பலனை அவர் ஒருத்தர் வந்து ராகா போட்டிருக்காரு, அப்ப ஒருத்தர் வந்து சந்திரனா போட்டு கொடுக்குறாரு. அப்ப அந்த 1ஆம் வீட்டின் சப்ளாடு என்னன்னா அவருக்கு அதே மாதிரி இருக்கணும். என்னுடைய எங்க ஊருக்கார் ஒருத்தர் இப்ப ரீசெண்டா ஒருத்தர் இறந்து போயிட்டார், நடிகர் மாரிமுத்து. அவருடைய ஜாதகத்தை போட்டு பார்க்கும்போது 1ஆம் வீட்டின் சப்ளாடு செவ்வாய் வருது. வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அதை போட சொன்னா அவர் ராகு போடுறாரு. அப்ப செவ்வாதே அவர் சரியானது. ஏன்னா அவர் பேச்ச பாருங்க, எதையும் அடாதடி மாத்த பேசுறாப்புல, எதையுமே தில்லாத்தான் பேசுவாரு. அப்ப 1ஆம் வீட்டின் அந்த தைரியம், அவர் நடந்து போனா கூட அந்த கம்பீரமும் அந்த சப்ளாடு காட்டும். அப்போ 12 வீட்டினுடைய சப்ளாடு அந்த 12 குணாதிசயங்களை சாரும். 1ஆவது வீடு என்பது அவருடைய குணத்தை காட்டும், 2ஆவது வீடு என்பது ஒரு பேச்சை காட்டும், 3ஆம் பாவம் என்பது அவருடைய தைரியத்தையும் வீரத்தை காட்டும், 4ஆம் பாவம் என்பது அவருடைய படிப்பு அரவணைப்பு தன்மையை காட்டும், 5ஆம் பாவம்ங்கிறது அவருடைய விருப்பத்தை காட்டும், 6ஆம் பாவம் அவருடைய உழைப்பை காட்டும், 7ஆம் பாவம் அடுத்தவரோட இணக்கமா இருக்கிறதை காட்டும், 8ஆம் பாவம்ங்கிறது அந்தரங்கத்தை காட்டும், 9ஆம் பாவம் என்பது அவருடைய ஆராய்ச்சியை காட்டும், 10ஆம் பாவம் என்பது அவர் செயலை காட்டும், 11ஆம் பாவம் என்பது அவருடைய மகிழ்ச்சியை காட்டும், 12ஆம் பாவம்ங்கிறது அவருடைய நிம்மதியை காட்டும். அப்ப இந்த 12 பாவ சப்ளாடும் இந்த சப்ளாடு வரும்போது இது இப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இது இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உண்மையான ஒரு ஜாதகத்தை நம்ம கிட்ட வந்துருச்சு. இந்த உண்மையான ஜாதகம் வந்த பிறகு அவர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாங்கன்னா குறிகாட்டி எடுக்கிறாங்க. இந்த குறிகாட்டிங்கிற விஷயத்த எடுக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா 2 வகையா பிரிக்கிறார். பாவ குறியாட்டி, கிரக குறியாட்டின்னு சொல்றாங்க. இப்ப கிரக குறியாட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்குல்ல, இந்த 9 கிரகங்களும் நல்ல 9 கிரகங்கள் ஏதாவது ஒரு ராசியில இருக்கும், அதுதான் ஒரு குறிய காட்டுது. 9 ராசி இந்த 9 வீட்டுல இருக்கும், 9 ராசியில இருக்கும், 9 பாவத்துல இருக்குன்னு வைங்களேன், அவர் கிரகம் அமர்ந்த இடத்தை சொல்லும். அது ஒரு குறிகாட்டிங்க. அடுத்து அந்த கிரகம் உதாரணமாக சூரியன், இன்னைக்கு வந்து சூரியன் வந்து சிம்மத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிம்மம்ங்கிறது மேச லக்கணம்னா சிம்மம் என்ற 5ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னு காட்டுது. சரி, அப்ப ஒரு கிரகத்தின் குறியாட்டியை நம்ம எப்படி எடுக்கணும்னா சூரியன் அமர்ந்த வீடு வந்து சூரியனுடைய சொந்த வீடு, அவர் அமர்ந்த வீடு, இது 2 குறியாட்டியா எடுக்கிறாங்க. அடுத்து இந்த சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். இப்ப சூரியன் வந்து இப்ப வந்து பரணி நட்சத்திரத்துல, இப்ப பூர நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். இப்ப பூர நட்சத்திரத்துல இருக்காருன்னா அது சுக்கிரன். இந்த சுக்கிரன்ங்கிற கிரகம் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சுக்கிரன் இப்ப கன்னியில இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அப்ப கன்னியில இருக்காரு. அப்ப 1 சூரியனுடைய சொந்த வீடு 5, சூரியன் அமர்ந்த வீடு 5, அவர் நின்ற நட்சத்திராதிபதி அமர்ந்த வீடு 6, அவருடைய சொந்த வீடு 6, சுக்கிரனுடைய சொந்த வீடு. சுக்கிரனுடைய சொந்த வீடு வந்து மேசத்துல இருந்து எத்தனாவது வீடு 2, 7. அப்ப இந்த சூரியன் குறிகாட்டி எடுத்துக்கிறாரு அப்படின்னா நல்லா பாருங்க, கிரகத்தின் மூலமும் குறியாட்டி, அது நின்ற நட்சத்திரத்தின் மூலமாகவும் குறியாட்டி எடுத்துக்கிறோம். அப்ப இத்தனை வீடை காட்டுறாங்க. அப்ப 2வது வீடு, 7வது வீடு, 6வது வீடு, 5வது வீடை இந்த சூரியன் குறிகாட்டுகிறார். இந்த சூரியன் இந்த இத்தனை வீட்டுக்கு இந்த வேலை செய்ய இது இருக்கிறார். இதுதான் கிரக குறிகாட்டி. அப்ப கிரக குறிகாட்டிகளை எடுத்துக்கிட்டு இந்த கிரக குறிகாட்டிகளை வச்சு பலன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே மாதிரி 9 கிரகத்துக்கு நம்ம குறிகாட்டி போடணும். அப்படி குறிகாட்டி போட்டு அதை எடுத்து இதுக்கு பேரு 4-fold தியரி அப்படின்னு இதை கொண்டு வந்தாங்க. இதைத்தான் எல்லா இதை வச்சு பலன், இதைதான் அப்ப சார ஜோதிடம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா சார ஜோதிடம்னு. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு,
அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு, அது எந்த பாவத்துக்குரியவர் அப்படின்னு வச்சு பலன் சொல்றாங்க. அடுத்து இதுதான் கிரக குறிகாட்டி. இந்த கிரக குறிகாட்டியில எடுத்துட்டு அடுத்து பாவ குறிகாட்டின்னு ஒண்ணு கொண்டு வர்றாரு. அப்போ பாவ குறிகாட்டினா என்ன அப்படின்னா, இப்ப மேச பாவம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1வது வீடு மேசம்னு வச்சுக்கோங்க. அப்போ 1வது வீடு மேசம்னா அந்த 1வது வீட்டில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 1வது வீட்டில் எந்த கிரகம் இருக்கு அப்படின்னா குரு இருக்குன்னு வச்சுக்கிறோமே, மேசத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எப்படி எடுக்கணும்னா 1வது வீடுன்னு போட்டு சரி. இப்ப பாவ குறியாட்டினா 1வது பாவம் எந்த பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதுதான் முதன்மையாக வேலை செய்கிறது அப்படின்னு எடுத்துக்காங்க. அந்த பாவத்தில் உள்ள கிரகமும் அந்த பாவாதிபதி அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகத்தின் சாரத்தில் உள்ள கிரகமும் ஒரு பாவ குறியாட்டி. அதுக்கடுத்து அந்த பாவத்தின் அந்த மேசத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் அதுவும் பாவ குறியாட்டி. அந்த செவ்வாயும் பாவ குறியாட்டி. அப்படி 4 குறிகாட்டியில பாவ குறியாட்டில எடுக்கிறாங்க. ஆனா ஒரு வீட்டுல கிரகம் உட்காரலைன்னா அந்த வீட்டின் அதிபதியே சிறப்பான குறியாட்டியா அவர் தான் செயல்படுவாரு. இப்ப யாரு எப்படின்னா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு நம்ம சொந்த வீடு, யாராவது ஒருத்தருக்கு குறி அங்க அமைக்கிட்டோம்னா அந்த வீட்டுல அவங்களை வாடகைக்கு விட்டுட்டோம்னா அந்த வீட்டுக்கு பொறுப்பு யாரு? அந்த வீட்டில் இருக்கிறவர் தானே. அதனால அந்த வீட்டில் உள்ளவர், அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ளவர் தான் அந்த பொறுப்பு. அதனால அது பாவ குறியாட்டின்னு சொல்றோம். அப்ப இதே மாதிரி 12 பாவங்களுக்கு குறியாட்டி இருக்கணும். 9 கிரகங்களுக்கு குறியாட்டி எடுத்துட்டோம்னா குறியாட்டி வந்துருவாங்க. அப்புறம் அதுக்கடுத்து நமக்கு ஒரு இதுக்கு வரப்போறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை கண்டுபிடிச்சோன்னே நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா லக்னத்தை வச்சு இவருடைய ஆன்மா தீர்க்க ஆயுள்ல இருக்குமா, மத்திய ஆயுள்ல இருக்குமா, அல்லது அற்ப ஆயுள்ல போயிருமா. ஏன்னா அவருக்கு பலன் சொல்றோம் அப்படின்னா அந்த பலன் சொல்லணும்னா இவர் எப்படி எவ்வளவு காலம் வாழ்வாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது 1ஆம் வீடு தான் அந்த ஆயுளை பற்றி நிர்ணயிக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்ப 1ஆம் வீட்டின் சப்ளாடு, 1ஆம் வீட்டின் புத்திநாதன் ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். அந்த நட்சத்திராதிபதி தான் அந்த நட்சத்திராதிபதியை வச்சு எந்த வீட்டுக்கு தொடர்பு கொள்கிறாருன்னு பார்க்கிறோம். நம்ம இப்ப எடுத்த தொடர்புகள் சிக்னிபிகேட்டர்ஸ், அதாவது கிரக குறிகாட்டிகளை எடுக்கணும். அப்ப கிரக குறிகாட்டிகள் எடுக்கும்போது 1 அதாவது சரம், ஸ்திரம், உபயம். சரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாதகாதிபதி, ஸ்திரம் என்றால் பாதகாதிபதி, உபயம் என்றால் பாதகாதிபதி. அப்ப சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு 9ஆம் அதிபதியும், உபயத்துக்கு 11ஆம் வீட்டின் அதிபதி தான் பாதகாதிபதி. அப்ப பொது மாரகத்தை நம்ம இத கேபியில முக்கியமா எடுத்துக்கிறோம். பொது மாரகம் என்றது 2, 7. அப்ப எந்த லக்கணமா இருந்தாலும் 1ஆவது வீடு 2, 7, 11ஓட தொடர்பு கொண்டால் அற்பாயில். அந்த தொடர்புன்னு என்ன? 1ஆம் வீட்டின் சப்ளாடு என்ற கிரகம், அது நின்ற நட்சத்திரம் 7, அதாவது 1, 7, 2, 7, 11 காட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரமா இருந்தா அதுக்கு அற்பாயில். இந்த நீராயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3, 8. 3, 8 காட்டிட்டா அவர்களுக்கு நீண்ட. அப்ப 1, 3, 8 காட்டினா நீண்ட ஆயுள். இது 2ஐயுமே கலந்து காட்டினா மத்திவாயுள். இன்னும் திளக்கமா சொல்றேன் பாருங்க. 1ஆவது வீடு எதை குறி காட்டணும் அப்படின்னா நீண்ட வரிசை இருக்காராங்கிறதுக்கு 1 குறி காட்டணும், 3 குறி காட்டணும், 8 குறி காட்டணும். ஏன்? 8ங்கிறது ஆயுள், 3ங்கிறது 8ஆம் பாவத்தை பாருங்க. 3ங்கிறது எப்படின்னு பாருங்க, உபாயில். 3ங்கிறது 8க்கு 8 உபாயில். அப்ப 3ஆம் பாவமும் 8ஆம் பாவத்தையும் 1ஆம் பாவம் காட்டிவிட்டால் குறி காட்டினா நீண்ட ஆயுள் இருப்பாரு. சரி, இப்ப நீண்ட ஆயுள் இருக்கேங்கிறத ஒரு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ண பிறகு கிருஷ்ணமுத்தையா என்ன பண்றாருன்னா, ஒரு மனிதன் அவன் அதற்கடுத்து ஒவ்வொரு பாவங்களாவும் நம்ம ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு பாவத்தை ஆய்வு செய்யும் போது எந்த பாவம் ஆரம்பிச்சாலும் சரி, அவருக்கு திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
2, 7, 11. இப்ப 2, 7, 11 ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா 2வது வீடையும் ஆய்வு செய்யணும், 2வது வீடுக்கு குறியாட்டி பார்க்கணும், 7வது வீட்டையும் பார்க்கணும். 2, 7, 11 பார்த்தா அவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த 2, 7, 11 காட்டினா சிறப்பு. இதுல ஏதாவது ஒண்ணு காட்டணும். அப்படி காட்டினாத்தான் திருமணம் உண்டு. எந்த ஒண்ணு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில உண்டா இல்லையா அப்படின்னு எடுத்துடலாம். அப்போ ஒருத்தருக்கு திருமணம் உண்டு இல்லை என்பதும், தொழில் உண்டு இல்லை என்பதும், அவருக்கு குழந்தை உண்டு இல்லை என்பதையும் தெளிவா சொல்லிடலாம். அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு உண்டு அப்படின்னா தான் ஃபர்தரா நம்ம போறோம். இல்லை அப்படின்னா அவருக்கு அந்த வாய்ப்பு குறைவா இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் பலன் சொன்னாலும் நடக்காது. அதுக்கு என்ன பலன் சொல்ல முடியாது. அதனால இந்த அடிப்படையானது உண்டு. கிருஷ்ணமூர்த்தியில உண்டா இல்லையா? சரி, உண்டுன்னு வந்துருச்சுன்னா அது எப்ப அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. அந்த எப்ப அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாவ குறிகாட்டிகள் அவனும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாவ குறிகாட்டியையும் ஆளுங்கிரகம் அப்படிங்கிறத இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆளுங்கிரகம்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்க்கணும். இன்னைக்கு என்ன கிழமை, என்ன நட்சத்திரம் ஓடுது அப்படின்னு பார்த்து, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமைனா அன்னைக்கு டேலாடு, சனிக்கிழமை டேலாடு, அன்றைய தினத்தின் அதிபதி அவர் ஆளுவார். அதுக்கடுத்து இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அஸ்த நட்சத்திரம்ங்கிறது எந்த ராசியில இருக்கு? சந்திரன், புதன். அப்ப புதனும் சந்திரனும். இப்ப லக்னம், அப்ப இப்ப லக்னம்னு எடுத்துக்கோங்க. இப்ப உதாரணமா இப்போ தனுசு லக்னமே வச்சுக்கோங்களேன். இப்ப தனுசு லட்சணத்துல பூராடத்துல சந்திரன் லக்னம் போகுது அப்படின்னா, அப்ப அந்த வீட்டின் அதிபதி குரு, சுக்கிரன். அப்புறம் 5 புள்ளி ஆளும் பாயிண்ட். அப்ப தினாதிபதி ராசி நின்ற ஒரு சந்திரன் நின்ற ராசியாதிபதி, லக்னம் நின்ற ராசியாதிபதி, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி, இந்த 5 புள்ளிகளையும் வைத்து இதான் ஆளுங்கிரகம். இந்த ஆளுங்கிரகத்தை இன்னும் நம்ம மேல்படுத்தி போகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஆளுங்கிரகத்துல இந்த தனுசு வீட்டிலையோ அல்லது கன்னியிலையோ ஏதாவது கிரகம் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். தனுசுலையும் கன்னியிலையும் லக்னத்திலையும் சந்திரன்ல இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு. இந்த 2 கிரகங்களை, இந்த 2 வீட்டையும் பார்த்த கிரகங்களையும் எடுத்துக்கலாம். அப்ப இதையும் எடுத்து வச்சு நம்ம ஆளுங்கிரகத்தை வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட் இருக்குங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுகேதுகளுக்கு சில விதிகள் இருக்குங்க. இந்த சாயா கிரகம் எப்பயுமே சொந்த வீடு இல்லைங்க. அது என்ன செய்யுதுன்னா, எந்த ராசியில போய் இருக்கோ அந்த ராசியாவே செயல்படுதுங்க. எந்த ராசியில போய் உட்கார்ந்தாலும் அந்த ராசி, மேச ராசியில் வந்தா செவ்வாயா செயல்படுதுங்க. அதே இதுல அதோட எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகமா செயல்படுது. அது எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கோ, இப்ப மேசத்துல ராகு இருக்காருன்னா அங்க போய் கேதுவோட நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கேது நட்சத்திரத்துல கேதுவ செயல்படுவாரு. ஆனா மறுபடியும் ஒரு ஸ்டெப் போகணும், பரணின்னு வச்சுக்கிடுவோம், சுக்கிரனா செயல்படுங்க. அதே மாதிரி இந்த ராகுடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ ஏதேனும் கிரகம் இருந்தா அந்த கிரகத்துக்கும் செயல்படுங்க. இது சாயா கிரகத்தினுடைய அமைப்பு. இதுதான் ராகு கேதுவினுடைய தொடர்பு. இப்படி இந்த மொத்தமா ஆளுங்கிரகம் எடுத்துக்கிட்டு பாவ குறிகாட்டி ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா, அந்த திருமணம் நடத்தக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் பாவங்க. பிரதான வீடுங்கிறது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் முதன்மை பாவம், பிரைமரி ஹவுஸ். அதுக்கு சப்போர்ட் பாவம் 2 என்பது குடும்பம் அல்ல குடும்பத்துல உறுப்பினர், 11 என்பது மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த 2ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் பாவ குறிகாட்டிகளை எடுத்து அந்த பாவ குறிகாட்டிகளையும் இந்த ஆளுங்கிரகத்தினுடைய கிரகங்களையும் பொது கிரகங்களை எடுக்கணும். அதுல எந்தெந்த கிரகம் வந்திருக்கு, இது 2ல வந்த கிரகங்களை எடுத்து பொது கிரகங்களா வச்சா இது காமன் பிளானட்னு கொண்டு வரணுங்க. இந்த காமன் பிளானட் தான்
அந்த காமன் பிளானட் உதாரணத்துக்கு வந்து குரு சனி புதன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு சனி புதன்ங்கிறது அப்ப ஓடிட்டு இருக்கிற தசையில இருக்கான்னு பாக்கணுங்க, தசாநாதனா இருக்கான்னு பாக்குங்க. இப்ப தசாநாதன் இல்ல, இப்ப குரு தசை இல்ல, செவ்வாய் தசை தான் இருக்கு. அப்ப அந்த சம்பவம் எப்ப வரும் அப்படின்னா இந்த குரு தசை நடக்கும் போதுதான் நடக்குங்க. அப்ப குரு தசை நடக்கும் போது நடக்கும். இதுக்கடுத்து இந்த காமன் பிளானட்ல எந்த கிரகம் இருக்கோ அந்த புத்தியில நடக்கும், அந்த அந்தரத்துல நடக்குங்க. அப்ப இந்த தசை, இந்த புத்தி இந்த அந்தரத்துல நடக்கும்னு சொல்லி கேபியில சொல்ல முடியும். அப்ப அதை இன்னும் நம்ம துல்லியமா சொல்லணும் அப்படின்னா இந்த தசா புத்தி அந்தரம் அவருக்கு எந்த தேதியில வருது, எந்த மாசத்துல வருதுன்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 12 ராசி கட்டத்துல சூரியன் எந்த மாசத்துல இருக்காருங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரியணும். அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 12 ராசி கட்டத்துல இந்த இந்த எது எடுத்திருக்கோமோ, எது நடக்கும் தசாபுத்தின்னு எடுத்திருக்கோமோ அது அந்த சூரியன் இருக்கக்கூடிய ராசியில ராசியாதிபதியாகவோ நட்சத்திராதிபதியாகவோ உபநட்சத்திராதிபதியாக இருக்கும் போது இந்த சூரியன் அங்க வரும். இப்ப உதாரணமா மீனத்தை வச்சுக்கிறோங்க. மீன ராசி இப்ப குரு தசைன்னு வச்சுக்கோங்களேன். குரு தசை, புதன் புத்தி, கேதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சூரியன் அங்க அது மீனத்துக்குள்ள புதன் புத்தி வரணும்னா குரு வந்து தசை, அந்த வீட்டுக்கு பூரா குரு தான் அதிபதி. புதன் வரணும்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு போகணும். சூரியன் ஒரு நட்சத்திரம் ஒரு பாதத்தை கடக்க ஒரு நாள் எடுத்துக்கிடுவாரு. அப்ப அங்க வந்து எத்தனை பாதம் இருக்குன்னு பாருங்க. பூரட்டாதி ஒரு 3 அது ஒரு 13 இந்த 13 இந்த 3 சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 16 இந்த 17 நாள் கழிச்சுதான் 17ஆம் தேதிக்குள்ள இவர் புதனுடைய நட்சத்திரத்துக்கு போவாரு. அப்ப போகும்போது அங்க நட்சத்திரத்துல உபநட்சத்திரம் கேது வரணும்னு வச்சுக்கோங்க. உபநட்சத்திர கேது எப்ப வரும் அப்படின்னா புதனுக்கு அடுத்தே கேது வந்துடும். அப்ப அந்த தேதிய குறிப்பிட்ட தேதியில் இந்த சம்பவம் நடக்கும்னு கேபியில அழகா சொல்லிடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப கேபிங்கிறது வந்து நமக்கு தேவையானது என்னன்னா ஒருத்தர் ஜாதகம் வந்து நம்மகிட்ட கேட்க வரும்போது எந்த பாவத்தை கேட்கிறாங்களோ, எந்த கேள்வி கேட்கிறாங்களோ அந்த பாவத்தை ஆய்வு செய்யலாம். சரி, இவர் எந்த பாவத்தை எப்படி கேட்பாருன்னு சொல்றது கேட்காம நம்மளே அறிஞ்சுக்கலாம். எப்படி அறிஞ்சுக்கணும்னா அந்த நேரத்துல ஒரு பிரசன்ன சாட்டு போடணும். இப்ப பிரசன்ன சாட்டு ஒண்ணு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பிரசன்ன சாட்டு போட்ட உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப தனுசு லக்னம் இருக்கணும். தனுசு லக்னம் இருக்கு, சந்திரன் வந்து கண்ணியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 10ல இருக்காரு. அந்த சந்திரன் லக்னத்திலிருந்து எத்தனாவது வீட்டுக்குடையவர்னு பார்க்கணும். லக்னத்துக்கு 8 அப்ப 8, 10 அப்படிங்கிறத காட்டுது. சரி, இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்ப்போம். உதாரணம் சந்திரன் வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அப்ப சூரியன், இந்த சூரியன் வந்து தனுசு லக்னத்துக்கு எத்தனை கூடியவர் அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து 9 கூடியவர், அவர் அங்கேயே இருக்காரு. அப்ப எதை காட்டுதுன்னு பாருங்க. 8 காட்டுது, 9 காட்டுது, 10 காட்டுது. அப்ப இவரு கேள்வி ஒரு தொழில் சம்பந்தமா கேட்கலாம். அப்ப தொழில் செஞ்சு விரயம் செய்ததை காட்டலாம். இப்படி அவர் எதை வந்து கேட்க போறாருங்கிறத அந்த அன்றைய இருக்கக்கூடிய ஒரு கோச்சாரத்துல ஒரு சாட்டை போட்டு அந்த லக்னத்தில் இருந்து சந்திரனை எடுத்து சந்திரன் செல்லுகின்ற நட்சத்திரத்தை வைத்து சொல்லலாம். அப்ப நம்ம அந்த பாவத்தை மட்டும் இப்ப ஒரு தொழிலை பத்தி தான் கேட்க போறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே 10ஆம் பாவத்துக்கு போறோம். 10ஆம் பாவத்தை போய் பார்க்கும்போது 10ஆம் பாவம்னா தொழில். 10ஆம் பாவத்துக்கு பிரதான பாவம் தொழில். இப்ப 2, 6, 10, 11 2, 6, 10ஆம் பாவத்தை ஆய்வு செய்தால் அவர் தொழில் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு போகும். இப்படி தொழில் வந்து சிறப்பா இருக்கணும்னா அந்த 10ஆம் பாவம், உதாரணமா 10ஆம் பாவம் வந்து 2 காட்டினாலோ 6 காட்டினாலோ இந்த 10 காட்டினாலோ 11 காட்டினாலோ தொழில்னால அவருக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி
1, 5, 8 வந்து இந்த 10ஆம் பாவம் காட்டிட்டா தொழிலால நஷ்டத்தை அடைய போகிறார் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் காட்டுது. அப்ப எந்த எடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த பாவத்தை நாம் ஆய்வு செய்யணும். கேள்விக்குரிய பாவத்தை நம்ம ஆய்வு செஞ்சோம்னா அந்த பாவத்திலிருந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்து சொல்லிடலாம். அப்ப அவர் என்ன மனசுல நினைச்சிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிடலாம். அது எப்ப நடக்கும்னு சொல்லலாம். சரி, அது எப்ப உண்டா இல்லையா, அது எப்ப நடக்கும், அப்படி எந்த மாதிரியான வரன் அமையும், எந்த மாதிரியான தொழில் அமையும், உள்ளூர்லயே தொழில் அமையுமா அல்லது வெளியூர்ல தொழில் அமைவாரா, இப்படின்னு பல விதத்துல நம்ம சப்ளாட வச்சே சொல்லலாம். ராசியினுடைய தன்மையை வச்சு சரராசியா இருந்தா வெளியூர், ஸ்திரமா இருந்தா உள்ளூர், உபயமா இருந்தா ரெண்டுக்கும் இடைப்பட்டது, இப்படி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு மனைவின்ற குணத்தை பத்தி சொல்லணும்னா அந்த சப்ளாடினுடைய கிரகத்தை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி சரத்தை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி நீர், நெருப்பு, காற்று தத்துவத்தை வச்சு சொல்லலாம். இப்படி குணங்களை சொல்வதற்கு ராசியின் காரகத்துவமும் கிரகத்தின் காரகத்துவமும் பாவத்தின் காரகத்துவத்தையும் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய முறைக்குத்தான் இந்த கேபி முறை. அப்ப இந்த கேபி முறையில நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது இப்ப அதுக்கடுத்து பிரசன்னம்னு ஒண்ணு சொன்னோம்ல, இந்த பிரசன்னத்தை பத்தி நாம இங்க சொல்லணும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் பிரசன்னத்தில் தான் கொடி கட்டி பறந்தார். காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஏன் இந்த கேபி படிக்க வந்தேன் அப்படின்னா, ஒரு அம்மா சொன்னாங்க, கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய மகன், அவர் மூத்தவர், இந்த தேதியில் இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்து அந்த தேதியிலேயே நடந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி அவங்க ஆய்வு செய்திருக்காங்கன்னா, இந்த பாவ குறிகாட்டி, கிரக குறிகாட்டியை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. இப்ப கேபிங்கிறது வெரி சிம்பிள். எப்படின்னா, எப்பனாலும் சரி வந்த நேரத்துக்கு ஒரு 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 சார்ட் போடுறோம். வந்த நேரத்துக்கு போட்டு அந்த 249 சப்ளாட்ல எந்த சப்ளாட்ல லக்கண புள்ளி விழுந்திருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அந்த அந்த சப்ளாடு என்ற கிரகம் என்னென்ன குறிகாட்டுறாருன்னு பார்க்கணும். அப்ப குறிகாட்டுறத பார்த்தோம்னா, அப்ப உதாரணமாக இப்ப 1ஆம் வீடு, இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, ஜாதகம் அப்படிங்கிறது பல கேள்விகளை உள்ளடக்கியிருக்குங்க. ஜாதகத்துக்குள்ள நிறைய கேள்விகள் உள்ளடக்கியிருக்கு. ஆனா இந்த பிரசன்னத்துல மட்டும் ஒரு கேள்விதான் அங்க உள்ள இருக்கு. அப்ப அந்த ஒரு கேள்வியினுடைய தன்மையை அந்த சப்ளாடு காட்டும். அந்த சப்ளாடு இப்ப இதுலயே 249 நம்பரை கேட்டுட்டு கூட நம்ம ஒரு சார்ட் போடலாங்க. ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு நம்பர் கேட்கிறோம், அந்த நம்பருக்கு ராசி, இந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 209வது சப்ளாட் எதுன்னு பார்த்து அந்த 249வது சப்ளாட்ல அவர் கேட்கக்கூடிய நம்பருக்கு எந்த சப்ளாட் வருதோ அது எந்த ராசியில இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உப நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்த்து அந்த உப நட்சத்திரத்தை தான் நம்ம எடுக்கணும். நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், நீங்க ஒரு பிரச்சனை போடுங்கன்னு கேட்டார். உடனே போட்டோம். அவருக்கு உடனே போட்டோன்னே அவருக்கு துலா லக்னம் வந்துருச்சுங்க. அப்ப துலாம் குரு நட்சத்திரத்துல, குரு உப நட்சத்திரத்துல இருக்காருங்க. இப்ப என்ன அர்த்தம்னா, குரு அந்த வீட்டினுடைய அதிபதியா நம்ம எதை வச்சுக்கணும்னா சப்ளாடு தாங்க. அந்த சப்ளாடு தான் அந்த தசாநாதன் தான். அந்த தசாநாதன் நட்சத்திரம், புத்திநாதன் தான் வலிமையானவர், அவர் தான் சப்ளாடு. அந்த சப்ளாடு அவர் குருவா வந்துருச்சு துளாராசியில. அந்த குரு மேசத்துல வக்கரமா இருக்கார். அவர் எத்தனை குடையவர்னா 3க்கும் 6 குடையவர். அப்ப அவர் என்கிட்ட கேட்கிறாரு, நான் இப்ப எதுக்காக போட்டிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. 3, 6 7ஆம் பாவத்தை குறிகாட்டுறாரு. அவர் போய் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்காரு, அவர் 12ல இருக்காரு. அவரே 1க்கும் 8 குடையவர். மனைவியின் மேல பிரச்சனையாகி, வாக்குவாதாகி, பணத்தினால பிரச்சனையாகி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஆமாயா அப்படின்னு சொன்னாரு. சரி, இவங்க எப்போ ஒண்ணு சேருவாங்க அப்படின்னா, கிருஷ்ணமுத்தையா என்ன சொல்றாருன்னா, சப்ளாடு 1ஆம் வீட்டின் சப்ளாடு வக்கரமாக இருந்தா வக்கர நிவர்த்தி ஆகும் காலம்தான் சேருவாங்க. இப்ப வக்கர நிவர்த்தி ஆகணும்னா மார்கழி மாசம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது காலம் வரை வெயிட் பண்ணணுங்க. ஆனா அந்த சப்ளாடு நின்ற
நட்சத்திராதிபதி சுக்கிர வக்ரமா இருந்தாருன்னா அவங்க வரமாட்டாங்க, அந்த சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு எளிய முறையில பிரசனம் பார்க்கக்கூடியதுக்கு பேர் தான் இந்த கேபி இருக்கக்கூடிய பிரசனம். இப்ப இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நபர் எப்ப வருவாருன்னு பார்க்கலாம், 24 மணி நேரம் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம், அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். இப்படி இன்னைக்கு நடக்கணும்னா என்ன செய்யணும்னா, பிறந்த ஜாதகமும் வேணும். இப்ப எந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போறாருன்னு பார்க்கணும். அப்ப பிறந்த ஜாதகத்துக்கும் இப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போறான்னு பார்த்து, அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திராதிபதி அவருக்கு அவருடைய ஜாதகத்துல என்னென்ன குறிகாட்டி, எந்த நட்சத்திரத்துல இருக்காரு, என்னென்ன குறிகாட்டி வச்சிருக்காருன்னு பாருங்க. அதுதாங்க இன்னைக்கு அவருக்கு நடக்கும். இன்னைக்கு ஃபுல்லா அதுதான் நடக்கும். அதே மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களை என்ன செய்யலாம்னா, அந்த அப்ப நம்ம எப்ப போடுறோமோ, எந்த நம்பர் கட்டுறாலோ அங்க இருந்தேவும் அந்த லக்னம் விழுந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறணும். இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இந்த 2 நட்சத்திரமும், அதாவது நட்சத்திராதிபதியும் அந்த உபநட்சத்திராதிபதியும் அடுத்து எந்த ராசியில வர்றான்னு பாருங்க. அப்படி வந்தாங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல அந்த சம்பவம் நடக்கும். இப்போ ஒரே மாதிரியான 1, 5, 9 இருப்பாங்க. இதுதான் பேசிக். அப்படி வரும் காலங்கள் அந்த சம்பவம் நிச்சயமாக நடக்கும். அப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் அவர் ஒரு நபர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, போன் பண்ணிட்டாரு, அப்பயே ஒரு சாட் போடுங்க, இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நம்பர் எடுங்க. இதுல என்ன செய்யணும்னா, 249 நம்பரை கேட்டோம்னா குழப்பிடுவாங்க. அதனால அதுக்கு வந்து சில டோக்கன் முறைகள்லாம் இருக்கு, அதை கூட எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல ரேண்டம் முறையில நீங்களா எடுத்துக்கங்கன்னு சொன்னாலும் ஒரு சிலர் கம்ப்யூட்டர்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியும் போட்டு அந்த 249 புள்ளி மிக முக்கியமானது. அந்த ஒரு புள்ளியை மட்டும் எடுத்துக்கிட்டு, அந்த சப்ளாடை மட்டும் எடுத்துக்கிட்டு, அவங்க என்ன கேள்வி காட்டாலும் கேள்வியை காட்டணும். காட்டுனா அந்த கேள்வி நடக்குங்க, இல்ல என்ன நடக்காது. அவர் கேட்கிறாரு, இப்ப எனக்கு திருமணம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஒருத்தர் வந்து கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் நம்பர் வந்து இப்ப ஒரு நம்பர் சொல்றாரு. அப்ப நம்பர் சொல்லும்போது அவர் வந்து உதாரணமாக 42ன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 42ன்னு சொல்றாங்கன்னா அது மிதுன ராசியில இருக்கிற சப்ளாடு. அப்ப அவரு என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? 42 இருக்கிறது செவ்வாய் நட்சத்திரம், புதன் சப்புங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிறது புதன் சப்பு எடுத்துக்கிறோம். இந்த புதன் தான் வந்து லக்னம், அதுலதான் லக்னம் இருக்கு. இந்த லக்னம் புதன் இப்ப எங்க இருக்காருன்னு பார்த்து, அந்த புதன் என்னென்ன குறிகாட்டிகள் வச்சிருக்காங்களோ அந்த குறிகாட்டிகளை இந்த இவர் கேட்ட கேள்விக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா. இந்த கேள்வி முறையில என்ன அப்படின்னா, ஒரு பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 7ஆம் பாவத்துக்கு விரய பாவம் 6ஆம் பாவம், 8ஆம் பாவத்துக்கு விரய பாவம் 7ஆம் பாவம். ஏன் வந்து 3, 8 நீண்ட ஆயுள் சொன்னோம், 1, 3, 8 ஏன் நீண்ட ஆயுள் சொன்னோம் அப்படின்னா, 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம், 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவங்க. அதுதான் குறை ஆயுள். அப்ப எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவத்துக்கு 12ஆம் பாவம் விரய பாவம் அல்லது தடுக்கும். அதனால அந்த பாவத்தை குறிக்காட்டிட்டா அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ எந்த ஒரு இது கேட்டாலும் சரி, நம்ம உடனே அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், அவங்களுக்கு எடுத்து சொல்லிடலாம். எந்த கேள்வி கேட்கிறாளோ, எந்த பாவத்துக்கு கேட்கிறாளோ அதுல நமக்கு என்ன செய்யணும்னா, சப்போர்ட்டிங் பாவம் எது பிரதான பாவம் எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த சப்போர்ட்டிவ் பாவமும் பிரதான பாவங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குங்கிறத நம்ம எழுதணும். இப்ப நமக்கு வருமானம் ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் பாவம் வருமானம், 11ஆம் பாவம் லாபம். அப்ப 2, 11 இருந்தா அவளுக்கு வருமானம் வரும். இப்ப அதே நேரத்துல எனக்கு வேலை கிடைக்கும்னு கேட்டாங்க, வேலைக்கு போகணும்னு கேட்டாங்கன்னா 2, 6, 11. நான் ஒரு இடம் வாங்கணும்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல 2, 4, 11 வேணுங்க. இப்ப 4, 11 பாவம் தான் அந்த பிரதான பாவம் 4 பாவம். இந்த 4ஆம் பாவம் அதுக்கு விரய பாவம் காட்டக்கூடாதுங்க. விரய பாவத்தை காட்டினா அந்த பாவம் சம்பவம் நடக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு விரய பாவம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் பாவங்கள் உண்டு. அதுல பிரதான பாவம் அதுக்கு சப்போர்ட்டிங் ஹவுஸ்,
பிரைமரி ஹவுஸ் அல்லது மெயின் ஹவுஸ், மெயின் பாவம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மாதிரி நம்ம 12 பாவங்களையும் அவங்க கேள்வி எந்த கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்குரிய பாவத்துக்கு போயிட்டு அதை நம்ம எடுத்து பலன் சொல்லணும். இதான் கேபியினுடைய அடிப்படையான விஷயம். இதை வச்சுட்டு பிறந்த நேரத்தை சரி செஞ்சு ஒரு சாட்டை போட்டு பலன் சொல்றது ஒரு மெத்தடு. கோச்சார் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்னத்தை போட்டு பலன் சொல்றதுதான் சூப்பர். இப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது பிரசன்னம்ங்கிறது கை கொடுக்கும். எந்த இடத்துல வேணாலும், உதாரணமாக ஒருத்தர் ஒரு எண்ணெய் கலர் சட்டை போட்டிருப்பாரு அப்படின்னா அப்ப நம்ம ஒரு பிரசன்னம் போட்டோம்னா அந்த 1வது வீட்டின் சப்ளாடு என்ன கிரகமோ அந்த கிரகத்தினுடைய ஆடை தான் அவர் போட்டிருப்பாரு. அவர் அந்த 1வது சப்ளாடு எந்த கிரகத்தில் நிற்குதோ அதையும் கலந்து போட்டிருப்பாரு. இப்ப அந்த கிரகத்தினுடைய கலரை நாங்க கேட்டு பாருங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. இப்படி நீங்க எப்ப வருவாரு, எப்ப நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பிராக்டிக்கலா பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்ப நம்ம பிரசன்னம் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டே வந்துட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் எது முக்கியமான பாவமோ அந்த பாவத்தை நம்ம சப்ளான்ல பார்க்கணும். இதுதான் அடிப்படையான விஷயம். ஆனா ஏன் பாரம்பரியத்துலன்னா நிறைய பாரம்பரியத்துல விதிமுறைகள் இருக்கு. ஆனா கேபியில விதிமுறை குறைவு, நுணுக்கங்கள் நிறைய விதிமுறைகள் இருக்கக்கூடிய பாரம்பரியம். ஆனா குறைந்த விதிமுறைகள், நுட்பமான விதிமுறைகளை கையாளக்கூடியதுதான் கேபி. அதனாலதான் கேபியை கத்துக்கிறது ஈஸியா கத்துக்கலாம். ஆனா பாரம்பரியம்னா பல வருஷங்கள், பல அனுபவங்கள், பல ஜாதகங்களை பார்த்துட்டே வரணும். ஆனா இதுல என்ன செய்யணும்னா கேபிக்கு பொறுத்த வரையிடும் சாட்டை போட்டு பார்த்தோம்னா ஒருத்தர் இப்ப என்னென்ன நடக்குது, இவர் என்ன பேச வர்றாரு, என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் நீங்க பிரசன்னத்துல போடலாம். இப்போ ஒருத்தர் 2 பேரு தேர்தல் நிற்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். தேர்தல் நிற்கிறாரு அப்படின்னா முதல் யார் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாரோ அவர் தான் 1ஆம் பாவம், அவருக்கு 7ஆம் பாவம் எதிராளி. இப்ப அந்த எதிராளி ஜெயிப்பாரா, இவர் ஜெயிப்பாரான்னு பாக்குறோம். வெற்றி பாவம் அப்படின்னு சொல்லும் அப்படின்னா 6ஆம் பாவமும் 11ஆம் பாவம் இருந்தா வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வெற்றி எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு வெற்றி ஸ்தானங்களையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லலாம். தொழில் எடுத்துட்டோம்னா கிரக காரகத்தையும் பாவ காரகத்தையும் இணைத்து தான் நம்ம சொல்லணும். தொழில் அப்படி எடுத்தோம்னா பாவகாரகத்தையும் கிரக காரகத்தையும் எடுத்து நம்ம தொழில் சொன்னாதான் சரியா இருக்கும். ஒரு தொழில், ஒரு மனித பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிறக்கும் போது 1ஆம் வீட்டினுடைய சப்ளாடு 10ஆம் வீட்டை குறிகாட்டினால் இவர் பிறக்கும் போதே கௌரவமான ஆள்னு அர்த்தம். 10வது வீடு 1-10 குறிகாட்டினா இவர் தன்னுடைய செயலாலேயே பெரிய ஆளாயிருக்காருன்னு அர்த்தம். அடுத்து ஒரு மனிதன் 1வது வீட்டின் குறிகாட்டி முறை எடுத்துக்கிட்டு இவர் எதை அனுபவிக்க போறாருன்னு சொல்லிடலாம். இவரு 1வது வீடு 3வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு, 10வது வீடு, 11வது வீட குறிகாட்டினா இவர் எல்லாத்தையும் சந்தோஷமா, தொழில் ரீதியா, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நபரு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்போ ஒரு லக்னம் பாவம், ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது மாதிரி லக்ன பாதத்தை வைத்தே அவர் தராதரத்தை நிர்ணயம் பண்ணிடலாம். அப்ப பெரிய பெரிய விஐபி ஜாதகத்துல எடுத்துக்கினா சிலர் தான் முயற்சி பண்ணி பெரிய ஆளானவங்க இருக்காங்க. சிலர் அவங்க அப்பாவாலேயோ அவங்க சந்ததியினாலேயோ பெரிய ஆளாகி பெரியவங்க விஐபியா இருக்கிறவங்க இருக்காங்க. அதை இந்த கேபியில கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கேபியை பொறுத்த வரையிலும் இதை மிக எளிமையான முறை. அதை விட இந்த முறையை கத்துக்கிறதுக்கு கால அவகாசம் குறை. இப்ப நம்முடைய நண்பர் அருள்வேலையா கூட ஒரு புக் எழுதியிருக்காரு, ஜோதிட சிறின்னு. அவரு கேபிய அவர் ஒரு இதுல ஆய்வு செஞ்சாரு. அதையும் நான் அவர் கூடயே பயணிச்சு அதையும் பார்த்திருக்கேன். அவர் புக்கு கூட இப்போ ஒரு புக்கு ஜோதிட சிறிங்கிற புக்கை வெளியிட்டு இருக்காரு. அப்ப நிறைய புத்தகங்கள் நேரில் இருக்கு. அது எல்லா புத்தகத்திலையும் நீங்க பயிற்சி செய்யறதுல பொறுத்து இருக்கு. விதிமுறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னைக்கு கரண்ட் இல்லாதனால நெட் இதெல்லாம் இல்ல, செல்ல வச்சுட்டே ஓட்டுறோம். மொபைல் பேண்ட்வித்ல நெட்ல போயிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை. இல்லைன்னா லேப்டாப்பு
வைஃபைல எல்லாம் இருக்கும். சரிங்க, சரி, அது தெளிவா இருக்கும். சரிங்க. சரி, இப்போ கொஸ்டின் செஷன் போயிடலாமாங்கய்யா? கொஸ்டின் கேட்போம். சரி, ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 1 மணி நேரம் பேச்சு. சரி, நம்ம அருள்வேல் ஐயா இணைப்புல இருக்காங்க. அவர் கேளுங்க. ஐயா அருள்வேல் ஐயா, இந்த வரேன் சார். வாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஜெயபாபா கலை பிரியர் அவர் ஏற்கனவே நம்ம சீனிவாசன் சார் அறிமுகப்படுத்தின மாதிரி சகல கலா வல்லவர். அது குறிப்பா ஜோதிடக்கலை சார்ந்த பல முறைகளை ஆர்வத்தோட படிச்சு நல்லபடியா இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து கேபி சிஸ்டத்தை பத்தி அதோட அடிப்படை தன்மைகளை நல்லபடியா சொல்லியிருக்கிறாரு. 1 மணி நேரத்துல எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதுல என்னோட புத்தகத்தை பத்தியும் அதுல ஒரு கோடிட்டு காமிச்சாரு. அது சம்பந்தமா கூட இவர் சார்ட்ட சீனிவாசன் சார்ட்ட நேற்று நானும் அவரும் பேசுறப்ப கடவுள் அருளால் அவரே சொன்னாரு. நான் அவர்கிட்ட ஒரு டைம் கேட்டு நம்ம தளத்துல வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவரே அதுக்கான வாய்ப்பை நேற்று கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பல கருத்துக்களை நம்ம கலைப்பிரியர் சொல்லியிருக்கிறாரு. அது ஜோதிட சிந்தனையாளர்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு மிக உதவியா இருக்கும்ன்றது நிச்சயம் என்னால சொல்ல முடியும். நல்லதுங்க சார். நன்றிங்க. நன்றி. ஐயா வெங்கடேசன் ராமசுப்பு ஐயா. வணக்கம். அருள் ஐயாக்கும் வணக்கம். வணக்கம். கேபி பத்தி நல்லா விலாவாரியா பேசினாரு, மிக சிறப்பா இருந்தது. நான் கேபி சிஸ்டத்துல எனக்கு அவ்வளவு அனுபவம் பத்தாது. உண்மையில சொல்ல போனா நான் கேபி சிஸ்டத்துல எனக்கு வந்து அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இவர் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னாரு. ஒருத்தருடைய உடை போன்ல பேசினா கூட ஒருத்தருடைய உடை கலர் இப்படிதான் போட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு என்ன பிரச்சனத்துல சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பேசினாரு. ரொம்ப அருமையா இருந்தாங்க. நிறைய விஷயங்கள்ல கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியில அந்த அதுக்கு தனியா கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதிக்கு தனியா ஒரு இதே கொடுத்துருக்காங்க. பிரசன்ன மார்க்கம் கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதினு ஒரு புக்கே இருக்கு. அதுல நிறைய இப்ப சார் சொன்ன விளக்கங்களா நிறைய அதுல கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த படிக்கிறப்ப நம்மளுக்கு புரியறது இல்லை. ஆனா இந்த மாதிரி எளிமையா எடுத்து சொல்றப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் வரும் அந்த படிக்கலாம்ட்டு. மிக்க சிறப்புங்க, மிக மிக அருமையா இருந்தது. நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க. நன்றி, வணக்கம். நல்லூர் வெங்கட்ராமன் ஐயா இணைப்புல இருக்காங்க. அவங்க ஆடியோ கனெக்ட் ஆகல. ஐயா ஆடியோ கனெக்ட் பண்ண முடியுங்களாங்கய்யா? அல்லூர் ஐயா சொல்லுங்க சார். இல்ல, அவங்க அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா, அவங்க ஆடியோ கனெக்ட் ஆகாம இருக்கு. சரி, ரைட். ஏனியோ பரவாயில்ல. அன்பர்கள் யாரும் கேள்விகள் கேட்கறதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சந்தேகம் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும்தான். கேட்கலாங்க ஐயா. நம்ம அருள்வேல் ஐயா கொஞ்சம் வந்து தளத்துல வந்து ஒரு நாள் இந்த பஞ்சாங்க விளக்கத்தை பத்தி சொன்னாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா அவருடைய இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஐயா. அடுத்த வாரம் ஐயாவுடைய நிகழ்ச்சி தாங்க ஐயா. அப்படியா? மிக்க நன்றி. ஜோதிட ஸ்ரீ. ஆமா, ஒரு புதிய ஐயா மியூட்ல இருக்கீங்க. அருள் ஐயா மியூட்ல இருக்கீங்க. ஐயா அருள்வேல் ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா. பஞ்சாங்க விளக்கம் என்ன கேக்குறீங்க வெங்கடேஸ்வரன்? ஐயா நாளே முதல்ல உங்ககிட்ட கத்துருக்கேங்க. நீங்க மத்தவங்களுக்கும் கொஞ்சம் தெரியணும். ஏன்னா அந்த ஒரு சுவை வந்து
ஐயா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிருங்க வெங்கடேஸ்வரன் ஐயா, அருள்வேல் ஐயா. ரைட், ஓகே. ஜெயபாபா ஐயா அன்மியூட் பண்ணிருங்க. பஞ்சாங்க குறிப்பு உங்ககிட்ட நான் படிச்சிருக்கிறேன், சரிங்களா? ஆன்லைன்ல படிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து படிச்சிருக்கிறேன், சரிங்களா? அதனுடைய சுவை வந்து ஆக்சுவலி உங்க வாயால வெளிவந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லது நல்லது நல்லது. அதுக்காகத்தான் அதெல்லாம் சாதாரண கிடைக்கக்கூடிய எந்த புக்லயோ இதுலயோ கிடைக்கக்கூடிய கிடையாது. அதெல்லாம் பொக்கிஷம். அதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் சாதாரணமா கிடைக்காது. அதனால அது உங்க வாயால சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா செய்வோம். அடுத்த வாரம் அது என்னோட ஜோதிடஸ்ரீ புக்கு அறிமுகம் பற்றி சார் பேசுவாரு. அதை தொடர்ந்து நானும் அது பேசுறேன். நன்றிங்க நன்றிங்க. பஞ்சாங்க வகுப்பு ஒரு முறை போட்டுருவோங்க. ஏன்னா அவருடைய நாலேஜ் எல்லாம் எல்லாத்துக்கும் சேரணுங்க. கண்டிப்பா அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்ல. அவருடைய புக்கு நான் முதல்ல கிரகக்காரகத்துவம் ஒரு புக்கு பார்த்துட்டு அசந்துட்டேன். உண்மையிலே ஒரு வானியல் எவ்வளவு சுருக்கமா எளிமையா எழுத முடியுங்கிற அந்த புக்கு சாஸ்தி. ஜோதிடர் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புக் அது. வானியல்னா என்ன, இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அதெல்லாம் ஒரு பிரசாதம், வரப்பிரசாதம். அவ்வளவுதான். நன்றிங்க, மிக்க நன்றி. நன்றி, சந்தோஷம். நன்றிங்க நன்றிங்க. மக்கள் வேற யாரும் கருத்து சொல்லணும்னா சொல்லலாம். நல்லூர் வெங்கட்ராமன் ஐயா ஆடியோ இணையல. சரி, கேள்வி கேட்கிறவருக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் புரியுறவருக்கு தான் கிளாஸ் எடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் புரிஞ்சா கேள்வி கேட்க மாட்டாங்க, புரியலனாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவருக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்ச மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிறாரு. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஆமா, அவர் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கேள்வி எடுத்துக்கிறாரு. சிறப்பு தான். சரி, வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அல்லது அப்படியே ஆடியோ ஓபன் பண்ணியும் பேசலாம். நான் ஒரு கேள்வி கேட்கணுமாங்க சார்? ஐயா கேளுங்க. இப்ப நம்ம இவர் கலைப்பிரியன் வந்து முதல்ல வந்து ராகவாச்சாரியார் தான் இந்த சப்ளாட் தியரி கண்டுபிடிச்சாரு, அதாவது உப நட்சத்திரமா பிரிக்கிறதுன்னு சொன்னாரு. அவர் வந்து 236 உப நட்சத்திரங்களா பிரிச்சாரு. நம்ம மீனாட்டு நாடி NV ராகவா. நம்ம இவரோட நம்ம கேவிஆரோட அப்பா, எங்களுடைய ப்ரொஃபஸரோட அப்பா. அத வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து 239 மேம்படுத்தினார். இதுல 249 வந்து கிருஷ்ணமூர்த்தி, 243 வந்து ராகவாச்சாரியார். இதுல எது கரெக்ட்? இதுதான் கரெக்ட். கிருஷ்ணமுத்தையா தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா மேச ராசியில சூரியன் வந்து சூரியன் ராகுங்கிறது மேசத்திலயும் இருக்கு, ரிஷபத்திலயும் இருக்கு. அப்ப ரிஷபத்துல இருக்கும்போது சுக்கிரன் ராகாகவும், மேசத்தில் இருக்கும்போது செவ்வாய் ராகாவும் செயல்படுகிறார். வேற யாராவது இந்த கேள்வி உங்களுக்குரிய கேள்வி இல்ல, மற்றவங்களுக்குரிய கேள்வி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரே ஒரு கேள்வி. அதாவது ஒரு ஜாதகம் கேபி ஜாதகத்துல ஒருத்தர் நமக்கு ஜாதகம் கொடுக்குறாரு. அந்த ஜாதகம் கரெக்ட்னு இமீடியட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஈஸியா வழி இருக்கு. ஐயா, ஆமா, விஜய் சீனிவாசன், நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லுங்கய்யா. அதாவது பின்னமான ராசிகள்னு இருக்கு, பின்ன நட்சத்திரங்கள்னு இருக்கு. மிருகசீஷம் வந்து ரிஷபத்திலையும் இருக்கு, மிதுனத்திலையும் இருக்கு. அதே மாதிரி சித்திரை வந்து மிதுனத்திலையும் இருக்கு, துலாத்திலையும் இருக்கு, கண்ணையிலும் இருக்கு. அதே மாதிரி அவிட்டம் வந்து மகரத்திலையும் இருக்கு, கும்பத்திலையும் இருக்கு. இந்த பின்ன நட்சத்திரங்கள் 6ஐயும் சேர்த்துட்டாரு. அதனாலதான் 249. அதாவது சூரியன் ஒரு நட்சத்திரம் பின்னமா இருந்தோம், செவ்வாய் பின்னமா இருந்தோம், அந்த மாதிரி 6 சேர்த்துட்டாரையா. ஐயா நான் வரலாங்களா? உள்ள வரலாங்களா?
வாங்கய்யா, இணைப்புல இருக்கீங்க. இது அருள்வேல் ஐயாக்கு தெரியாதல்ல, இதுல தூண்டி விட்டு கேள்வி கேட்கறதா, இது வேற ஒண்ணும் இல்ல. அவன் எல்லாரும் அப்படி தூங்குற மாதிரி இருந்தாங்க, சுத்தமா இருக்காங்க. ஒரு டீ குடிச்ச மாதிரி அதாவது இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. காம்படிஷன். ஆமா, உபநட்சத்திரங்கிறது தசா புக்தி தான். தசைகளும் புக்திகளும் நல்லா புரிஞ்சுக்கணும். தசா புக்திகள் தான். இப்ப மேஷத்துல சூரியன் ஃபர்ஸ்ட் கேது தசை 9 திசையும் வந்துடும், பரணியோட 9 திசையும் வந்துடும். சூரியனுடைய இது ராகு திசை பாதி மேஷத்துல இருக்கும், பாதி ரிஷபத்துல இருக்கும். அது ரெண்டாவது வரும். சரிங்களா? ரிஷபம் மிதுனத்துல பிரியாது, அது கரெக்டாவே இருக்கும். கடைசியா மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் வரப்ப குரு திசையில சந்திரன் புக்தி தான் ரெண்டா பிரியும். அதுதான் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, மொத்தம் 2. அந்த 2 3 பாரியாயத்து கொண்டு வரப்ப 6. சரிங்களா? அந்த 6 தான் அதோட சேர்ந்து 249 வருது. அதாவது இது கிருஷ்ணபுத்தி பத்ததின்றது முழுக்க நீங்க சொல்றது கரெக்ட். அதை இன்னும் கொஞ்சம் நான் எளிமையா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான் விஷயம் நீங்க சொன்னதுதான். அதாவது கிருஷ்ணபுத்தி பத்ததி முறைன்றது சார ஜோதிடம் இல்லைங்களா? இங்க ராசி ஜோதிடத்துக்கு வேலை இல்லை. மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், மிதுனத்துக்கு அதிபதி புதன்ற கான்செப்ட் சார ஜோதிடத்துக்கு அந்த வார்த்தையே வரக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு அவருக்கு ராகவாச்சாரியார் சொன்னார் பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு கரெக்ட். சார ஜோதிடம் பேசணும்னா 243 வச்சுக்கிட்டு தான் பேசணும். நல்லது நண்பர்களே, வேற யாரும் கருத்து இருந்தா சொல்லலாம். வேற யாரும் அடுத்த வாரம் இது சம்பந்தமா கொண்ட வச்சே பேச வேண்டியதுக்கு நம்ம அடுத்த வாரம் பேசுவோம். சரிங்க, அது நல்லது. நண்பர்கள் வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? சார், ஐயா லட்சுமி நரசிம்மன் பேசுறேன் சார். அதாவது ஒரு ஜாதகம் கஸ்பல் சப்ளார் ஆஃப் த அசண்டன்ட் 3 ஸ்டாரா மாற்றிட்டா இது கரெக்டான ஜாதகம்னு எடுத்துக்கலாமா? அதாவது முதலாவது பாவம் கோ நட்சத்திராதிபதி, அந்த ஆளுடைய நட்சத்திராதிபதியா மாறினாக்கா அது நல்ல ஜாதகம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாமா, இல்ல ஃபர்தரா ரெக்டிஃபிகேஷன் பண்ணணுமா? சொல்லுங்க கலைப்பிரியன், சொல்லுங்க. நீங்க தான் எங்க ஹீரோ இன்னைக்கு. அப்படியா? கரெக்ட். லக்னம் சந்திரனை காட்டுவதும் சந்திரன் இதை காட்டும் போது சரியான விஷயம் தான். ஆமா, அப்ப ரெக்டிஃபை பண்ணுவாங்க, அது கரெக்டா இருக்கும். நீங்க அதுக்கடுத்து 12 பாவத்தை செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது முதல் விதி. இது முதல் விதி. இது எங்க ஜோதிட சரியில முதல் விதி. 12 பாவம் அதே மாதிரி செக் பண்ணணுமா? செக் பண்ணி பார்த்தா தானே எந்த பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. 9ஆம் பாவத்துல இப்ப சுக்கிரனா இருக்காரு சப்ளாடு அப்படின்னா அதுல அந்த அட்ஜஸ்ட் பண்ணி சரியா இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓரளவு சரியா வந்துடும். லக்னம் சரியாயிட்டா 80% சரியா வந்துடும். ஓகே. தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா, நரசிம்மன் ஐயா, நன்றி. சரி, வேற யாருக்கும் எதுவும் கருத்து இருக்கா? லக்ஷ்மண் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. சீனிவாசன் ஐயா வணக்கம் ஐயா. நீங்க ஜாமக்கோல் வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது இந்த நிகழ்ச்சியில. ஜாமக்கோல்ல நீங்க ரொம்ப வித்தியாசமா சொல்லி கொடுத்துருந்தீங்க. பட் கேபி பிரசன்னமும் ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றது எனக்கு ஒரு சின்ன டவுட். அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்க. கேபி பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்வி தன்மையை மட்டும் காட்டுது. ஆனா ஜாமக்கோல் புத்தகத்துல உதயம், ஆர்வம், கவிப்பு பல விஷயங்களை அதுல எடுக்கலாம். ஜாமக்கோல்ல நிறைய இருக்கு. அதுல உதயம்ங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா கேள்வி. ஆர்வம் என்பது கேள்வியை விவரித்து காட்டும். கவிப்பு என்பது கேள்வியினுடைய பின்விளைவை சொல்கிறது. ஜாம கிரகம் பலனை கொடுக்கும். உள்வட்டத்தில் கிரகம் பலனுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப இவ்வளவு இருக்குல்ல.
ஒரு கேள்வி கேக்குது, நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அந்த கேள்விக்கு பிரசன்னத்துல போட்ட உடனே தொழிலை பத்தி காட்டினா 2, 6, 10, 11 காட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க தொழில் ஓகே. அது மரபு பாவம் காட்டிட்டா நீங்க கேட்கிற கேள்வி நடக்காதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே நிப்பாட்டிக்கலாம். ஓகே, சிம்பிளிஃபைட் கொஸ்டினா இருக்கும்ல. ஆமா, நன்றி. ஒரே ஒரு கொஸ்டின். ரைட். நன்றி நன்றி லக்ஷ்மண், நன்றி. அடுத்து வேற யாரும் கேட்கணுமா? சரி சார், ராமசுப்ரமணியன் சார் இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன் சார். என்ன கூப்பிடுறீங்களா? உங்களையே தான் கூப்பிட்டேன், இன்னைக்கு உங்க வாய்ஸே வரலையே. இல்ல கேபி சிஸ்டத்தை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. நல்லா பேசினாரு, என்னால கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால கொஞ்சம் கண்டினியூஸா உட்கார்ந்து இது பண்ண முடியல. அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப எல்லாரும் இடையில பேசிட்டு இருக்காங்களே, அதனால கேட்போம் அப்படிங்கறதுனாலதான் காலரை போட்டுட்டு உட்கார்ந்து, வேற ஒண்ணும் இல்லை. சரி சரி சரிங்க, நன்றி. கேள்வி நாயகன் சைலண்டா இருக்கிற ஜங்காதன். யார்? கோபியா? கூகுள் கோபியா? வாங்க வாங்க. ஐயா, சின்ன கேள்வி. ஐயா, 2-7-11 திருமணத்துக்கும் சொன்னாரு, மாரணத்துக்கும் சொன்னாரு. அது எப்படி கனெக்ட் பண்றது சொன்னா நல்லா இருக்கும். அதாவது 2-7-11ங்கிறது 7ஆம் பாவத்தை நாம் பிரதான வீடாக ஆய்வு செய்யும் போது எந்த கேள்வி 7ஆம் பாவத்தின் கேள்வியா இருக்கும்போது 2ஆம் பாவம், இந்த 2-7-11 காட்டினால் திருமணம் நடைபெறும். 1வது பாவம்ன்ற லக்ன பாவத்தை ஆய்வு செய்யும் போது 2-7-11 சரராசி காட்டினால், மாரக பாவத்தை காட்டினால் அற்ப ஆய்வுன்னு சொல்லணும். அப்ப பாவத்தகுந்தெல்லாம் மாறணும். 1வது வீடு என் வீடு, 6வது வீடு எதிர் வீடு. என் வீட்டுல இருந்து நான் சௌரியமா இருப்பேன், 6வது வீட்டுக்கு போனா என்னுடைய சௌரியத்துக்கு இருக்க முடியாது. சரியா ஐயா? ஐயா, இன்னொரு கேள்வி. ஒரு பாவம் தன் முந்தைய பாவத்தை கெடுக்குன்னு சொல்றாங்க ஐயா. இப்போ 5வது பாவம், ஒரு பாவகம் தன் முந்தைய பாவத்தை கெடுக்குன்னு சொல்றாங்கல்ல, அது ஏன்னு கேக்குறீங்களா? மேசம் ஐயா, மேசம்ங்கிறது என்ன வீடு? 1வது வீடுன்னு வச்சுக்கோங்க. மேசம்ங்கிறது 1வது வீடு இல்லையா? அதனுடைய நெருப்பு தானே. அதுக்கு 12வது வீடு நீரா? நீரை தூக்கி நெருப்பு ஊத்துனா அணைஞ்சிரும். பஞ்சபூத தத்துவங்கள் பாருங்க. பஞ்சபூத தத்துவத்துல எனக்கு பார்க்கும்போது தன் முந்தைய பாவத்தை கெடுக்கும். கெடுக்கும்ங்கிறத விட தடுக்கும். ஒரு பாவம் ஒரு பாவத்தை அணைச்சிடும். இப்ப மிதுன லக்னம். சரிங்க. அதுக்கு 12ஆம் பாவம், அதுக்கு 12ஆம் பாவம் எதுன்னு பாருங்க. ரிஷபம் மண் தத்துவமா? மண்ணு. அது காற்று. காற்று மண்ணுக்கு ஒத்து வராது. ஒரு புழுதி ஏற்படும். புழுதி ஆயிடுது. ஒரு பாவத்துக்கு 7ஆம் பாவத்தை பாருங்க. மேச நெருப்பு, அதுக்கு 7ஆம் பாவம் என்னன்னு பாருங்க. துலா காற்று. ஒரு பாவத்துக்கு இணைஞ்சு செயல்படும். நெருப்பு காற்று சேரும்போது நெருக்கமா இருக்குமா? ஆமாங்க. ஒரு ஒத்து போவோம், அந்த பஞ்சபூத தத்துவத்துல ஒத்து போகுது. காலபுருஷனுக்கு 1வது வீடுங்கிறது ஆணு. அது 7ஆம் வீடு. 7வது வீடு சுக்கிர பெண்ணு. சரியா? காலபுருஷன் அப்ப அது ஆணு, இது பெண்ணு. 2வது பெண்ணு. அப்படி ஆண் பெண்
அதே மாதிரி பாருங்க, இந்த மண்ணுன்னு எடுத்துக்கிட்டோமா, மண்ணுக்கு 7வது வீடு நீரா? மண்ணுக்கு 7வது வீடு நீரா? கரெக்ட். அப்ப மண்ணுதான், நீர் மண்ணு சேர்ந்தாதானே உற்பத்தி. அப்ப ரிஷபமோ விருச்சிகமோ, ரிஷபத்தை எடுத்துக்கிட்டாக்கா நிலம், விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டாக்கா நீர், அப்படி எடுத்துக்கணும் எதிர்பார்ப்பு. அதுதான் உற்பத்தி, அதுதான் உற்பத்தி. ஓகே, ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க, எளிமையா ரொம்ப இதுவா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப அருமை. அறிவுலத்த இயக்கம் வணக்கம். அறிவுல இயக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். குரூப்ல என்ன இணைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரைட், நன்றி. நன்றி கோபி, நன்றி. ரொம்ப நன்றி சார். சீனிவாசன் சார். அடுத்து ஒரு சிம்பிளா கலைப்பிரியன் சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்களே, என்ன விஷயம்? 6, 8, 12 மறைவு. உங்க சிந்தனையா? இல்ல, நான் சின்ன நல்லது நல்லது. எல்லாம் உங்க கருத்து தான். சந்தோஷம் சந்தோஷம். சரி, அடுத்து அதாவது இன்னொரு விஷயம் பாருங்க. அதாவது மாரகம் பாதகம், பாதகஸ்தானம் சொல்றோம்ல. பாதகஸ்தானம் வந்து சரத்துக்கு எத்தனாவது வீடு? பாதகம் 11. ஸ்திரத்துக்கு எத்தனாவது வீடு? 9வது வீடு. உபயத்துக்கு எத்தனாவது வீடு? 7வது வீடு. காலபுருஷனுக்கு 6வது வீடு. காலபுருஷனுக்கு 6வது வீடு தானே எதிர்ப்பு, வம்பு, வழக்கு. அப்ப அந்த வீட்டை 1வது வச்சுக்கங்க. சரத்துல இருந்து எண்ணி பாருங்க, மேசத்துல இருந்து 6வது வீடு வருதா? அங்க இருந்து 6வது வீடு எண்ணி பாருங்க, எது வரும்? கும்பம் வரும். அதே மாதிரி ஸ்திரத்துல இருந்து, ரிஷபத்துல இருந்து 5வது வீடு, இங்க இருந்து 5வது வீடு எழுதுனா மகரம், பாதகம். மிதுனத்திலிருந்து இந்த 6வது வீடு, காலபுருஷனுக்கு 6வது வீடுன்னா 3, அங்க இருந்து 3 எழுதி பாருங்க, பாதகம். தனுசு. இது எல்லாமே அறிவுவேல் ஐயா கொடுத்தது. 4 3யா? 4 அதுல இருந்து 4, இதுல இருந்து 4, இதுல இருந்து 9, இதுல இருந்து 11. காலபுருஷ தத்துவமும் சொல்லணும், பாவத்தையும் இணைச்சு அந்த சொல்லணும். ஐயா, கடகத்திலேருந்து வராது சார். கடகம், சிம்மம், கன்னிக்கெல்லாம் வரும், இது மாதிரி வராது இல்லையா? மட்டும் எடுத்துட்டாங்க. சரம் உபயம் முடிஞ்சிருது இல்லையா? கடகத்தில் திரும்ப சரம் தானே ஆரம்பிக்குது. அப்படியே அவ்வளவுதான். தேங்க்ஸ். எனக்கு சின்ன ஒரு டவுட்டுங்கய்யா. சொல்லுங்கய்யா. பாதகாதிபதியை எப்ப எடுக்கிறது, பாக்கியாதிபதி எப்ப எடுக்கிறது? சரத்துக்கு லாபாதிபதி எப்ப எடுக்கிறது, பாதகாதிபதி எப்ப எடுக்கிறது? சரத்துக்கு, திறத்துக்கு பாதகாதிபதி பாக்கியாதிபதி எப்ப எடுக்கிறது? ஒரு கான்ட்ரோவர்சியான கதை இல்ல. இப்ப எல்லா நேரத்தையும் பாதகத்தை தூக்கிட்டு தெரியக்கூடியது இல்ல. லக்ன பாவத்துக்கு உயிர் சம்பந்தமான பொருள், உயிர் சம்பந்தமான விஷயங்கள் வரும்போதுதான் அந்த பாதகம் நிறைய வேலை செய்யும். இப்போ வந்து மேசத்துக்கு 11ஆம் வீட்டு பாதகத்தை கொடுக்குது. அவ அண்ணன் தம்பியா இருந்தா தானே பாதகம், அண்ணன் தானே பாதகம் செய்யறியான். லாபம் நமக்கு லாபமா தானே கிடைக்கும். ஐயா கேக்குதுங்க. என்னுடைய கான்செப்ட் அதுதான். சிரத் லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகம் சொல்றோம். ஆனா பாக்கியமா அதேதான். பாதகம் செய்யுமா பாக்கியம் செய்யுமா? எப்ப பாக்கியம் செய்யும், எப்ப பாதகம் செய்யும்? இப்ப இந்த விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து சிம்ம லக்கணம்ங்க. எனக்கு 9ஆம் பாதம். நான் தான் சிம்ம லக்கணம். நம்ம 2 பேரும் பாதம் தானே. நம்ம 2 பேரும் என்ன செய்யணும்னா, எங்க அப்பா சொல்லியப்பனா இருந்தாலும் சரி, குருதாம்ஸ் பாப்பா இருந்தாலும் சரி, அவர் சொல்றத நம்ம கேட்க மாட்டோம். அவர் நல்லதை சொல்லும் போது நம்ம கேட்கவே மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஆனா நம்ம நல்லதை செல்ல போகும்போது அவர் என்ன செய்வாருன்னா, அதை தடுக்க முயற்சி செய்வாரு, முடியாது. இந்த கலையை கட்டதை பின்னாடி இருக்காருங்க அப்பா, அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டுங்க. அவர்தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு விஷயம். இந்த பாதகாதிபதிங்கிறது ஒன்லி பிரசன்ன கேள்விகளுக்கு மட்டுமே எடுத்துக்கணுங்கிறதா கான்செப்ட்.
சரிங்களா? பாதங்கிறது பிரச்சனை கேள்வி, அந்த கேள்வி கேட்கிற நேரத்துக்கு உண்டான பாதகத்துக்கு மட்டும்தான் எடுத்து பேச முடிய, பாக்கி டைம்ல அது பாக்கியாதிபதியாகத்தான் ட்ரீட் பண்ணணும். இப்ப செவ்வாய் புக்தி நடக்கும்போது பாதகத்தை தருமா? ஏன்னா 9ஆம் பாவம் செவ்வாய், எனக்கு சரி உங்களுக்கும் சரி. அப்ப செவ்வாய் புக்தி செவ்வாயுடைய தசா புக்தி நடக்கும் போது நம்மளுக்கு பாதகத்தை செய்யுமா பாக்கியத்தை செய்யுமா? 2 கொஸ்டின் வரும். அப்ப பாக்கியம் நம்ம சொல்றோம், ஆனா பாதகம் சொல்ல மாட்டோம் சார். இதுல ஜாதகமா இருக்கும்போதுதான் பாதகத்தை செய்யுமே தவிர, ஆயுஷ தீர்க்கமா இருக்கும்போது இந்த தசை வரும்போது என்னத்தை செய்யும்? ஜாதகமே எனக்கு பாதகத்தை செய்யும். ஜாதகம் தீர்க்காயிலா இருக்கும்போது நடுவில் செவ்வாய் தசையோ அந்த பாதகாதிபதி தசையோ தரும்போது பாதகம் செய்யாது. இது என்னுடைய கருத்து. ஏன்னா இதுல சில கான்ட்ரவர்சி, ஒரே சப்ஜெக்ட் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும். அதுக்கு நம்ம மாதிரி ஆளு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றப்ப ஏதோ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கிடைக்காதா? பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச ஒரு சைலண்டா உட்காந்துக்கிறாரு. உங்க கேள்வி வந்து ஜாதகம் வந்து எப்ப பாக்கியமா வேலை செய்யுன்னு கேக்குறீங்க இல்லையா? லக்னம் 2, 6, 8, 12ஆம் வீடுகள் பாதகஸ்தானத்தோட தொடர்பாகாம மற்ற எந்த வீட்டோட கொடுத்தாலும் பொருள் பற்றான விஷயங்களை பணத்தை தரும் பாக்கியம். மற்ற இந்த 1, 2, 6, 8, 12 வந்து பாதகஸ்தானத்தோட தொடர் வரப்ப ஜாதகருக்கு கண்டங்களுக்கு உயிர் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்த விஷயம் 2ஆம் நம்பர் பிரிச்சு. இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி சொல்லணும்ல. அதாவது எப்ப பாக்கியத்தை செய்யும் எப்ப பாதகத்தை செய்யும் 2ஐயும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமா, யாராவது வந்து ஐயா உனக்கு 9ஆம் அதிபதி தசை நடக்குது, நீ பாதகாதிபதி அதான் பிரச்சனையா இருக்குது, இல்ல சார் நல்லா இருக்குன்னா இல்லடா பாதிக்காதிபதி டக்குன்னு மாத்திடுவோம். அது நம்ம இந்த விவசாயத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சம்சாரிகளுக்கு எல்லாம் தெரியும். சாவு வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க. அதாவது இது அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த தோட்டத்துல நல்லா விளையுமா. ஒரு நல்ல அனுபவமான விவசாயி வந்து இது தப்புன்னு சொல்லுவாங்க, இப்படி விளையக்கூடாது. அதான் அங்க பாதகம் பாக்கியம் 2மே இங்க வேலை செய்யும். பணத்தை கொடுக்கும், அங்க ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி. இதுதான் சுருக்கமான ஒரு கருத்து. இந்த மாதிரி டைம் இருக்கப்பதான் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து நம்ம ஜெகநாதன் கேள்வி நாயகர். சார் கேபி பத்தி அவ்வளவா தெரியாது சார், அதனால சார் கேள்வியே எதுவும் வரவில்லை சார், வேறு காரணம் இல்லை. இடையில பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. பாரம்பரியத்தை ஒரு கண்ணாவும் அதுக்கடுத்து இன்னைக்கு இருக்கிற அதாவது இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தட் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதி, அதை முழுசா நீங்க தெரிஞ்சுக்கிறது காலத்தின் கட்டாயம். அது சம்பந்தமாக நம்ம இது வந்து நான் கேட்கணும்னு அவர்கிட்ட நினைச்சுக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சாரா வந்து வாரட்டு அவரா விருப்பப்பட்டு நம்ம விருது செய்யுங்க சார், நல்லா இருக்கு சார், புக்கு நல்லா இருக்குது சொல்லி விருப்பப்பட்டாலும் அடுத்த வாரம் பேசுறோம். தயவு செஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 40 பேர் வந்துருந்தீங்க, எல்லாருமே வாங்க. அற்புதமான விருந்து உங்களுக்காக காத்து கொண்டு இருக்க. ஐயா அருள்வேல் ஐயா சொல்லுங்க. உமா ரவின் மேடம் பதிவு போட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்களே, அதை திரும்ப சொல்றாங்க. இந்த பாதகம் பாக்கியம் எப்ப செய்யும், பாக்கியம் எப்ப செய்யும். அதாவது மொத்தம் இருக்கிற 12 வீடுகள்ல மறைவு வீடுகள்னு ஒரு 4 வீடு இருக்கு. 2, 6, 8, 12. இந்த நம்ம பொதுவா என்ன நினைப்போம்னா, இந்த 6, 8, 12ஆவது வீட்டு திசை நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும், ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், முதன்மையானவங்க, முன்னோடிகள் சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க பூராமே எப்ப அவங்களுக்கு வந்து 2, 6, 8, 12ஆம் வீட்டு திசை நடந்துச்சோ அப்பதான் அவங்க வந்து சாதனை படைச்சிருப்பாங்க. ஒரே கண்டிஷன், அவங்களுக்கு வந்து அந்த 2, 6, 8, 12ஆம் வீடுகள் வந்து மிக மிக சிறப்பா இருக்கு. அது எப்ப மிக மிக சிறப்பா இருக்கு, எப்பப்ப அநியாயத்து மோசமாகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவர் ஜோசியனோட கடமை.
அதனால அதை கண்டுபிடிக்க தெரியணும். அது வந்து நம்ம பாரம்பரிய முறையை விட கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை அதை விட எளிமையா நான் ஜோதிடஸ்ரீன்னு ஒரு மெத்தடு சொல்லி தர்றேன். அந்த முறையில் நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, மேடத்துக்கு திருப்தி ஆயிருக்கா? இல்லாட்டினா இதுல சந்தேகம் தான் கேளுங்க மேடம். இந்த கேள்வியை அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நன்றி ஐயா, தேங்க்யூ. இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்தனால கேட்க முடியல, அத மறுபடியும் கேட்டேன். தேங்க்யூ ஐயா. சரிங்க ஐயா. வேற யாரும் எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம், இல்லைன்னா நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வரலாம். ஐயா, அல்லூர் வெங்கட்ராமன் ஆடியோ கனெக்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இந்த குரூப்ல எப்படி சார் இணையலாம்? இந்த வாரம் எப்படியோ பார்த்து விட்டேன் ஜோசியம். சரி, நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா கீழே என்னுடைய நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து தகவல்கள் வரும். ஓகே, ரைட். நன்றி ஐயா. கலைப்பிரியர் ஐயா, நிறைவா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நிகழ்ச்சியை நிறைவு சொல்லுங்க. அதாவது ஜோதிடம்ங்கிறத எங்களுடைய அருமை நண்பர் ஐயா, நான் அருள்வேல் ஐயா, கோட்டூர் ஐயா, வாஸ்து சண்முகல் ஐயா, கனகராமசாமி, இவங்கெல்லாம் 5 பேர் ஆசிரியராக இருந்தோம் திருமூர்த்தி மலையில. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பாரம்பரியத்தினுடைய மணிமகுடம் தான் கேபி அப்படிம்பாரு. பாரம்பரியம்ங்கிறது உயர்வான ஜோதிடம், அதனுடைய மணிமகுடம் தான் கேபி அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த கேபியை பத்தி நிறைய படிக்கணும்னு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ வந்து அருள்வேல் ஐயாட்ட போய் அவர்கிட்ட முதல் ஜோதிடஸ்ரீயை நான் படித்தேன். அதுக்கடுத்து நிறைய கேபியை படித்தேன். எல்லார்ட்டையும் பாஸ்கரன் தேவராஜ் எல்லார்ட்டையும் படிச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒண்ணு புரியுது. என்னன்னா, வந்தவர்களுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும். சம்பவத்தை சொல்பவர் மட்டும்தான் ஜோசியர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம செய்கிறோம். எங்களோட மாயரிசி அஸ்ட்ரோ அகாடமியின் சார்பாக வருகிற ஒரு செய்தி சொல்றேன். மாயரிசி அஸ்ட்ரோ வந்து வர்ற 20ஆம் தேதி ஜாமக்கோல் ஆருட வகுப்பு வச்சிருக்கோம். அந்த ஜாமக்கோல் ஆருடத்தில் விருப்பம் உள்ளவர் கலந்து கொள்ளலாம். அது என்னுடைய போன் நம்பர் சொல்லலாமாயா? நீங்க சொல்லுங்க, நான் டைப் பண்றேங்க. 97 86 420 325. டைப் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க. அதனால அதுல கலந்து கொள்ளுங்க. ஜாமக்கோலை தெரிஞ்சுக்கங்க, பாரம்பரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. கேபியை தெரிஞ்சுட்டா நிமிர்ந்து நிக்கலாம். இந்த கேபி ஜோதிடத்துக்கு பயிற்சி விரைவில் தொடங்க இருக்கிறோம். அது ஐயாவுடைய ஒப்புதல் கொடுத்தான்னா அவங்க தலைமையிலே கூட கேபியை தொடங்கலாம் அப்படிங்கிறது எனக்கு பணிவான வேண்டுகோள். ரைட்டுங்க, ரைட். நன்றி. ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி சிறப்புரையா துவங்கி ஒரு கூட்டு விவாதமாக மாறி நிறைய நல்ல விஷயங்களை நம்மால பகிர்ந்துக்க முடிஞ்சு. அதுவும் பெரிய பெரிய ஜோதிட அனுபவஸ்தர்கள் ஜாம்பவான்கள் முன்னிலையில இப்படி ஒரு விவாதம் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமா மாறி நிறைய விஷயங்களுக்கான ஒரு விடைகளை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இதைத்தான் ஸ்டார் அகாடமியும் மனப்பூர்வமாக விரும்புது. அந்த விதத்தில் இது ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்புரை நிகழ்த்திய ஜெயபாபா கலைப்பிரியர் ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அருள்வேல் ஐயா அவர்களுக்கும், நம்ம மதிப்பிற்குரிய வெங்கடேசன் ராமசுப்பையா அவர்களுக்கும், அதே மாதிரி நம்முடைய அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், ஸோ இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் இருந்த இந்த ஸ்டார் அகாடமிக்கு ஆஸ்தான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.